கனப்படுத்துகிற நேரத்துக்கு கடந்து இருக்கிறோம். நாளைக்கு கூட நம்ம முதலாவது நம்ம பார்க்கும்போது வேதனை செய்யாமே நம்ம கனப்படுத்திருக்கோம். நாளைக்கு கூட இங்கே கூடூர் பக்கத்தில் ராமாபுரத்தில் இருக்கிற அந்த இடத்துல நல்ல கர்த்தர் வல்லமையாக சாட்சிகள் இருக்காரு. கர்த்தர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. நீங்க ஊழியத்துல பயப்படவே கூடாது. யாரா கிட்ட வந்து ஜெபம்னா உடனே என்ன பண்ணலாம்? கர்த்தர் நம்ம கொடுக்கிறார். ஆமா, ஒருத்தர் கூட கிரியை செய்யறாரு. ஆண்டவர் நம்ம கூட இருந்தா பெரிய ஒரு அற்புதம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட இருந்தா நம்மளாம் நான் அதை சொல்லுவேன், அந்த கழுத்து மேல நீங்க இருக்கிறதுனால தான் எங்களுக்கு போற இடத்துலலாம் வாய்ப்பு பார்க்கறது. இந்த கழுத்து மேல நீங்க இருக்கிறீங்க, இந்த கழுத்துக்கு மேல அவர் வர்றதுனால தான் 15 வருஷமா சென்ட் தாமஸ் மவுண்ட்ல ஐயாங்களுக்குலாம் தெரியும். 15 வருஷமா குழந்தை பாப்பா நம்ம செபிச்சோம். கடந்த மாதத்துல குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. ஆமாம், ஏன் இதெல்லாம் நம்ம சொல்றோம்னா நம்ம போய் ஜெபம் பண்ண நடக்குமான்னு நம்ம ஒரு நாளும் அவிசுவாசம். அமாவாசை துறையில அருமையான சகோதரி வந்து சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுங்க. பாருங்க, குழந்தை இல்லாத மகளுக்கே குழந்தையை கொடுத்து பெற்றெடுக்க பெண் குழந்தை கொடுத்து ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்க சோர்ந்து போகக்கூடாது. அதனால கூட அந்த மாதிரி ஐயாவை அவங்க பகுதியில் வல்லமையாய் தேவன் நம்ம கூட தோட்டம் அந்த எம்ஜிஆர் தோட்ட பகுதியில் வல்லமையாய் உயர்த்தி செய்ய தேவைப்படுது. அதனால கூட நம்மதிலே இந்த இந்திய கிறிஸ்துவ தேவாலயத்தில் நடக்கிற இந்த தேவ ஊழியர் ஐக்கியத்தில் ஐயா வந்திருப்பது மற்ற மகிழ்ச்சி. அவரை நம்ம மத்தியில் இருக்கிறதான அருமையான மோகன் பாஸ்டர் அவர்களுக்கு நம்ம அவரை கௌரவித்து மகிமைப்படுத்துவார். அந்த நாளிலே நம்ம கரங்களை தட்டுவோம். நம்ம வேதராஜ ஐயாவை கரங்களை தட்டி உற்சாகமாக ஐயா வாங்க, நீ வாங்க. என்ன வாங்கிருக்கிறார் ஐயா? இந்த நாளிலே கூட நம்ம நம்பியதாக விக்டர் வீரமணி ஐயா வந்திருக்காங்க. அவர் விக்டர் வீரமணி ஐயா அவர் நம்ம தேவ ஊழியர் ஐக்கியத்திலே இணைந்து செயல்படுகிற ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார். அவர் நம்ம ஊழியர்கள் ஐக்கிய சார்பாக நம்ம என்ன பண்ணுவோம், அவரை நாம் கனப்படுத்துவோம். தேவனை நாமத்துக்கு நாளிலே கூட நம்ம தேவ செய்தியாளர் இன்னைக்கு வர வேண்டிய இந்த நாளிலே கூட தேவனுடைய நாமத்துக்கு மகிழ்ச்சியுண்டாகும். தேவ ஊழியர்கள் இந்த நாளிலே கூட மகள் வந்தையாக வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா. வந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் நாங்கள் யோசித்தோம். ஆனால் கேட்டாங்க, எல்லாரும் கேட்டாங்க, வந்தாங்க. அவர் வர முடியாது, வர முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால அவர் வர முடியல. ஆனாலும் நம்ம மத்தியிலே பேராயர் பிஷப் ராஜையா வந்திருப்பது மற்ற மகிழ்ச்சி. அவரை நம்ம வந்து இந்த நாளில் கூட கௌரவித்து நம்ம மோகன் ஃபஸ்ட்டாக இருப்பாங்க. இந்த நாளில் கூட நம்ம அவரை கௌரவித்து நம்ம சிறப்பு செய்திக்குள் நம்ம கடந்து செல்ல இருக்கிறோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லா கரங்களை தட்டி அருமையான நன்றியை சாப்பிடுவோம். எல்லாம் கரங்களை தட்டி செய்தியாளராக நம்ம மத்தியில் செய்தி கொடுத்து வந்திருக்கிற SS ராஜ் பேராயர் கரங்களை தட்டி நம்ம உற்சாகப்படுத்துவோம். செய்திக்காக ஜெபத்தை நம்முடைய சென்னையிலிருந்து வந்திருக்கிறதான சுகம் செய்திக்காக ஜெபத்தை ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் அதிகமாக நேசிக்கிறாங்க. நல்லா தகப்பனே, இந்த மதியான நேரத்தில் அப்பா அப்படி கருத்தில் ஒப்பு கொடுத்து செஞ்சுக்கிறாங்களே செய்திக்கான தாசனை கூட மறைத்து நீங்கள் பேசுகிறப்பா உடைய மகிமை விளங்க முடியாது. என் தேவனாமே அப்பா உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து செஞ்சுக்கிறாங்களே ஆவியானதே பரிசுத்த ஆவியானதே இந்தியாவுடைய வல்லமைக்கு பயன்படுத்துங்கப்பா. அவர் செய்ய உழைக்கிறது என் தேவனாமே ஆசீர்வதிக்க முடியாது செஞ்சுக்கிறாங்களே. கற்படைய வார்த்தை விடானது இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ள வேலையானதே உடைய வார்த்தையுடைய மகிமையப்பா வெளிப்படையாக என் தேவனாமே கிருபை வளர்ப்பதற்காக நன்றி சேர்க்கிறோம் அப்பா. ஆரம்பம் முதல் முடிவரை பிரசன்ன விளையாடுறே அந்த வார்த்தையை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக வாழ முடியாது கிருபை பாராட்டுங்க. அநேகருக்கு பிரயோஜனமுள்ள வார்த்தைகளை என் தேவனாமே
இந்த நாளில் அடியானை கூட மறைத்து பேசும்படியே கூட உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறாங்களே. பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசிரியங்க. உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டி கொஞ்சம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல ஊழியர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல சபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவன் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். அல்லேலூயா. இது என்ன கூட்டம்? ஊழியர்கள் ஐக்கியம் மட்டும் சொல்லக்கூடாது. ஊழியர்கள் கரெக்டா சொல்லுங்க, சரியா சொல்லுங்க. இது என்ன ஐக்கியம்? யாராவது உங்களுக்கு கைதட்டலாம் எல்லாரும். ஊழியர்கள் ஐக்கியம்ங்கிறது கூடி பேசுவாங்க, அவங்க கதைகளை அவங்க காரியங்களை பேசிட்டு சாப்பிட்டு போயிடுவாங்க. அது ஊழியர்கள் ஐக்கியம். நம்ம இந்த கூடுகை எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் ஜெப ஐக்கியம். உள்ள நுழைந்தது முதல் 10 மணி முதல் முடிகிற வரைக்கும் நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். இது ஜெப ஐக்கியம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. இப்போ மணி என்னாச்சு? 1 மணி 12 மணி 50 நிமிஷம் ஆச்சு. எத்தனை மணிக்கு முடிக்கணும் சொல்லுங்க? 1 மணி கணக்கு வச்சுக்கேன். எத்தனை மணிக்கு முடிக்கணும்? பாஸ்டர்ஸ் யாராவது சொல்லுங்க, எத்தனை மணிக்கு முடிப்போம்? 2 மணிக்கு. சரியா? அதாவது நம்ம எங்க போய் ஜெபம் பண்ணாலும், எந்த சபையில போய் ஜெபம் பண்ணாலும், ஜெபம் பண்ண எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணணும்? 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் அப்படிதான் சொன்னார், 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணணும். அதே மாதிரி தான் அப்படியே 1 மணி நேரமாவது தியானிக்க கூடாதா அப்படின்னு ஆண்டவர் தியானத்திலையும் வசனத்திலையும் நமக்கு தேவ ஆலோசனையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி நம்ம ஜெபம், தியானம், வேத வார்த்தை, செய்தி என்பதை 1 மணி நேரமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 1 மணிக்கு முடிக்கணும்னா என்கிட்ட எத்தனை மணிக்கு தரணும்? 12 மணிக்கு தந்துடணும். நீங்கள் முன்னுக்கூட்டி எல்லா காரியங்களையும் முடிச்சுட்டு 1 மணிக்கு என்கிட்ட தந்தா, 12 மணிக்கு தந்தால் நான் 1 மணிக்கு முடிச்சிடலாம். நீங்கள் இப்போ ஒரு 12 மணி 1 மணிக்கு தந்துருக்கிறதுனால ஒரு 2 மணி வரைக்கும் நம்ம என்ன செய்வோம்? பொறுமையாக இருப்போம். அல்லேலூயா. இன்னைக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பேராயர் டாக்டர் வேதராஜையா அவர்கள் சாட்சி சொன்னாங்க. எந்த வசனத்தின் அடிப்படையில் எடுத்தவங்க? அது என்ன சொன்னாரு? அது பிறகு முடிக்கும் போது என்ன வசனம் சொன்னார் பாருங்க. 12. அதை மட்டும் வாசிங்க. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் எதிர்த்து இருக்கிற பாவங்களையும் தள்ளிவிட்டு பிடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட வேண்டும். நமக்கு ஒரு ஓட்டம் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஊழியக்காரங்களுக்கு ஒரு ஓட்டம் வச்சிருக்கிறாரு. நம்ம என்ன செய்யணுமா? பொறுமையாய் ஓட வேண்டும். அவசரப்பட்டு எதுவும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, பேசிடக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம். எதெல்லாம் தள்ளணும்? சுற்றி இருக்கிற பாவம் எல்லாத்தையும் தள்ளிடணும். தள்ளிட்டு நம்ம பொறுமையாய் ஓடணும்.
பொறுமையும் பொறுமையும் தாழ்மையும் நமக்கு வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நான் உள்ள வந்ததுலேருந்து இது வரைக்கும் உட்காரவே இல்லை. அப்போ நான் என்ன செய்கிறேன்? தேவனுடைய சமூகத்தில் பொறுமையாக தாழ்மையாக இருக்கிறேன். அல்லேலூயா. நான் கோவப்படலை, பொறுமையாக இருக்கிறேன். அப்படிதானே? அப்படிதானே? அல்லேலூயா. பொறுமையாக இருக்கிறேன். எங்கள் வீட்டுக்கு யாராவது வந்தால் நாங்கள் என்ன செய்வோம்? முதல்ல தண்ணி கொடுப்போம், பிறகு காஃபி கொடுப்போம். உங்கள் மாவட்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம், எதுக்கு வந்து கூட தோத்திரம் பண்ணது கூட யாரும். சரி, பரவாயில்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம பொறுமையாக இருக்க வேண்டும், தாழ்மையாக இருக்க வேண்டும். இல்லாட்டா என்ன வந்துடும்? ஐயா அழகாக சொன்னாங்க, பொறுமை தாழ்மை. அதுக்கு நேரம் ஆப்போசிட் என்னது? எருமை பெருமை. எருமை வரும், அடுத்து பெருமை வரும். அந்த பெரியாரு நான் யாரையும் மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெருமை வரக்கூடாது. எருமைன்னா மிருகம் மாதிரி யோசிக்கக்கூடாது. நாம் தேவ மனிதர்கள், தேவ ஊழியக்காரர்கள். தேவ ஊழியக்காரர்களாக நாம் செயல்பட வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு தான் வசனத்தை எடுத்தோம். பொறுமை, அதோட நம்ம ஓடணும். அல்லேலூயா. பொறுமையாய் ஓடணும். இதில் நம்ம பொறுமையை இழந்து எதுவும் என்ன செஞ்சிடக்கூடாது? பேசக்கூடாது, செயல்படக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் கையில் எல்லார் கையிலையும் கார்டு கொடுத்துருக்காங்க. கார்டு இருக்குதா? கார்டு இருக்குதா? அதை எடுத்து இப்படி காட்ட முடியுமா? கார்டு இருக்குதா? எல்லாரும் யாருக்கும் கிடைக்கல, எல்லார் கையிலையும் கிடைச்சிருக்கு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் வந்திருக்கிற இந்த 25 பேருக்கும் அடுத்த முறை நாங்கள் வரும்போது கிஃப்ட்டு கொண்டு வருவோம். இன்றைக்கி கிஃப்ட்டு கொண்டு வரல. போன வருஷம் உங்கள் மத்தியில் நான் வந்தபோது எல்லாருக்கும் கிஃப்ட்டு கொண்டு வந்தேன். உடனே கொடுத்தோம். இப்போ நாங்கள் அந்த பார்சலை கொண்டு வர முடியாது. கொண்டு வந்தால் எலெக்ஷனில் பிடிச்சி அவன் எடுத்துருக்கோம். நீங்கள் ஓட்டு வசூல் பண்ணுறதுக்காக இதை கொண்டு போய் கொடுக்குறீங்கன்னு. அதனால எங்களுக்கு ஆலோசனைப்படி கொண்டு வர முடியல. பொதுவாக நம்ம கூடும்போது தேவன் அற்புதங்கள் செய்வார். சரிங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் நீங்கள் இன்றைக்கு வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் வந்தவர்கள் அடுத்த முறை நாங்கள் வரும்போது நீங்கள் அந்த பரிசு பொருளை பெறுவீர்கள் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இதில் இன்னொன்று, நீங்கள் ஐடி கார்டு வேணும்னு சொன்னால் உங்கள் ஆதார் கார்டும் உங்கள் சர்ச்சினுடைய அட்ரஸும் உங்கள் பேரும் நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு ஐடி கார்டு கொடுக்கப்படும். போனதுக்கு ஒரு 20 பேருக்கு போட பிடிச்சோம். அவங்க யாரும் நினைச்சத ஆதார் கார்டு தரல, ஐடி கார்டு போட முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை ஆஃப் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஊழியர் கூட்டம் நடத்தும் போது நம்ம எல்லாருமே உள்ளே இருக்கணும். இப்போ நம்ம ஊழியர் கூட்டம் நடத்திட்டு நம்ம வெளியே போயிட்டோம்னா அது சரியான ஒழுங்குமுறை இல்லை. இப்போ உங்கள் வீட்டு கூட்டம் வச்சுட்டு நீங்களும் உங்கள் வீட்டையாவும் நீங்களும் வெளியே போயிட்டீங்க, கூட்டம் நடக்குதா? அது நல்லதா? ஊழியர் கூட்டம் வைக்கும்போது எல்லாருமே உள்ள இருக்கணும். அதில் யாராவது ஒரு 3 பேர் 4 பேர் வெளியே போயிட்டாங்கன்னா அது என்னது மரியாதை கிடையாது. முன்னபடியே நம்ம எல்லாத்தையும் என்ன செய்யணும்? தயார் பண்ணி. நம்ம வீட்டு கூட வச்சா முன்னபடியே நம்ம என்ன நினைச்சணும்? தயார் பண்ணணும். நம்ம எத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறோம்? 11 மணிக்கு வச்சுக்கோங்களேன். 11, 12, 1, 2. இந்த 4 மணி நேரம் தான். 24 மணி நேரம் நம்ம உட்காந்து என்ன செய்யப்படுறதில்லை, ஜெபிக்கிறோம். இதுலேயும் நம்ம 2 ஹவர் திரும்பிட்டு வெளியே போயிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? செயல்படக்கூடாது. அது ஒழுங்கற்று நடக்கிற அனுபவம். அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம இருக்கக்கூடாது. ஒரு அல்லையா சொல்லுங்க. உங்கள் சபை நடக்கும்போது, உங்கள் வீட்டில் கூட்டங்கள் நடக்கும்போது நீங்கள் அங்கே இருக்கணும். உங்கள் மனைவி, உங்கள் கணவன் அங்கே இருக்கணும். உங்கள் பிள்ளைகள் அங்கே இருக்கணும். நீங்கள் வெளியே இந்த ஊழியத்துக்காக செயல்படுறீங்க, ஆனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அங்கே இருக்கணும். அப்படி ஒரு பழக்கத்தை நீங்கள் என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். வேற நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்.
ஒழுங்கற்று நம்ம நடக்கக்கூடாது. ஒழுங்கும் கிரமமுமாக நம்ம என்ன செய்யணும்? நடக்கணும். அப்படிங்கிறத நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த முறை உங்கள் மத்தியிலே வந்தபோது நான் பேசிய வசனம் யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம யாரும் என்ன செய்யல, எழுதி வைக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த முறை நான் உங்கள் மத்தியிலே பேசுகிற வசனங்களை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எழுதுறதுக்கு பேப்பர் இல்லைன்னா எங்ககிட்ட ஒரு பேப்பர் இருக்குது, இதை வச்சு நீங்கள் எழுதிக்கோங்க. இதை எல்லாரும் கொடுத்துருங்க. ஒரு பேப்பர் தாரேன், இந்த பேப்பர் கொண்டு வரலன்னா என்ன செஞ்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா மோசையை பார்த்து தேவன் சொன்னார். மோசையை பார்த்து என்ன சொன்னார்? மலையில் இருக்கும்போது என்ன சொன்னார்? நான் சொல்கிறத எழுதுன்னு சொன்னார். அவன்கிட்ட பேப்பரில் ஒன்றும் இல்லை. உடனே என்ன செஞ்சார்? ஒரு கல்லை எடுத்து அதில் 10 கட்டளையும் எழுதணும். அல்லேலூயா. யோசுவாவை எழுதி வைக்க சொன்னார், இஸ்ராவை எழுதி வைக்க சொன்னார். நாமளும் அந்த பழக்கத்தை ஏதோ ஒன்று பேசுகிறாங்க கேட்போம் அப்படின்னு நம்ம போயிடக்கூடாது. எழுதி வைத்து அதை நாம் ஜெபிக்கணும். அந்த ஆசீர்வாதம் நமக்கு வரும். இது வந்து 1 சைடு பேப்பர் எல்லாரும் கொடுத்துருங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்க. டைரி இருந்தால் நீங்கள் டைரியில் எழுதி வச்சுக்கோங்க. நாங்கள் எதுக்கு சின்ன ஒரு காரியம், ஆனால் அது நமக்கு மேன்மையை கொண்டு வரும். அல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கு பிரசங்க வசனம் வேதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 84:12 எடுத்தவங்க வாசிங்க. சங்கீதம் 84 85:12 வாசிங்க. 85:12 இன்றைக்கு பிரசங்க வசனம். 85 தருவார், கொடுக்கும். அல்லேலூயா. இதைத்தான் நான் உங்க மத்தியில் இன்னைக்கு பேச போறேன். எல்லாரும் கொடுத்துருங்கய்யா, எல்லாரும் கொடுத்துருங்களா? சொல்றேன். அந்த பின்னாடி அந்த ஒயிட் பகுதியில் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. என்ன வசனம்? சங்கீதம் 85:12 கர்த்தர் நன்மையானதை தருவார். அல்லேலூயா. இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம்? ஜெபிக்க வந்திருக்கிறோம். நம்ம வீட்டில் ஜெபிக்கலையா? ஜெபிக்கிறோம். ஆமென். ஆனா ஊழியக்காரர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்ம என்ன செய்யறோம்? ஜெபிக்க வேண்டும். ஆமென். நம்ம தனித்தனியா சபை ஊழியம் செய்கிறோம், தனித்தனியா சுவிசேஷ ஊழியம் செய்கிறோம், கூட்டங்கள் நடத்துகிறோம், தனித்தனியா கிராம ஊழியம் செய்கிறோம், துண்டு பிரதி ஊழியம் செய்கிறோம். அல்லேலூயா. இங்க வந்திருக்கிற எல்லாரும் யாரு தான்? ஊழியக்காரர்கள் தான். ஆமென். சபை ஊழியம் செய்தாலும், சுவிசேஷ ஊழியம் செய்தாலும், துண்டு பிரதி ஊழியம் செய்தாலும், உதவி ஊழியம் செய்தாலும் நாம் எல்லாரும் யாருதான்? ஊழியக்காரர்கள். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நாம் எல்லாரும் ஊழியக்காரர்கள். நாம் எல்லாரும் தேவ ஊழியக்காரர்கள். நாம் எல்லாரும் தேவ ஊழியக்காரர்கள். நான் உங்களுக்கு நோட்டீஸ் அடிக்கும்போது சொன்னேன், தேவ ஊழியர்கள் ஜெப ஐக்கியம் அடிங்க அப்படின்னு சொன்னேன். என்ன அர்த்தம்னா, தேவ ஊழியர்கள் அப்படின்னு சொன்னால் பாஸ்டர் உள்ள இருப்பாங்க, சுவிசேஷகர் உள்ள இருப்பாங்க, மிஷினரி அப்போஸ்தலர் உள்ள இருப்பாங்க, போதகர் உள்ள இருப்பாங்க, வேற யாரு மேய்ப்பர் உள்ள இருப்பாங்க. கிட்டத்தட்ட 5 வகையான ஊழியர்கள் உள்ள இருக்கும். உதவி ஊழியக்காரங்க உள்ள இருப்பாங்க, கண்காணி ஊழியக்காரங்க உள்ள இருப்பாங்க. அப்போ மொத்தத்தில் ஹெட்லைன் என்னது? தேவ ஊழியர்கள் ஜெப ஐக்கியம். இங்க நம்ம எதுக்கு கூடி வந்திருக்கிறோம்? ஜெபிக்கிறதுக்கு கூடி வந்திருக்கிறோம். ஏன் ஜெபம் பண்ணணும்? நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணா அநேக ஆசீர்வாதங்கள் நன்மைகள் கிடைக்கும். அநேக ஆசீர்வாதங்கள் நன்மைகள் கிடைக்கும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நன்மையானதை தருவார். நான் உங்களுக்கு ஒரு சேர்ந்து ஜெபம் பண்ணா என்னெல்லாம் நடக்குங்கிறத ஒரு 5 வசனங்கள் நான் சொல்லிவிட விரும்புகிறேன். அல்லேலூயா. ஜெபம் பண்ணா என்ன கிடைக்கும்? யாராவது சொல்லுங்க. ஒரே ஒரு ஆள் சொல்லுங்க. ஜெபம் பண்ணா என்ன கிடைக்கும்? ஆனா வசனம் காட்டணும். என்னதான் ஜெபம் பண்ணா என்ன கிடைக்கும்? அவன் பேர் என்ன பேரு? கேனா. அம்மாவுக்கு எல்லாரும் கை கொடுத்துருவாங்க.
அல்லேலூயா. நாம் ஜெபம் பண்ணா என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்ப நம்ம கூடி ஜெபிக்கிறது எதுக்கு? நம்ம கூடி ஜெபிக்கிறது எதுக்கு? ஆசீர்வாதத்துக்காக. எங்க இருக்கு அந்த வசனம்? சங்கீதம் 33ஆம் சங்கீதத்தை அதிகாரம் சொல்லக்கூடாது, சரிங்களா? பொய் சொல்லக்கூடாது. சங்கீதத்துல அதிகாரம் எழுதியிருக்கா? இல்லை. அப்போ நம்ம அதிகாரம் யாரும் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? சங்கீதத்தை சங்கீதம்னு சொல்லணும். மற்ற எல்லாத்துலயும் என்ன இருக்கும்? அதிகாரம் இருக்கும், அதிகாரம்னு சொல்லணும். நான் 133ஆம் சங்கீதம் 133ஆம் அதிகாரம் அப்படின்னு நீங்க என்ன செய்யக்கூடாது? எங்கேயும் தப்பா சொல்லிடக்கூடாது. நம்ம சரியா செயல்பட வேண்டும், சரியா? இதுல எத்தனாவது? 3வது வசனம் இல்ல, 1லிருந்தே வாசிங்க. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது. ஒருமித்து சகோதரர், நம்ம எல்லாரும் யாரு? ஊழியம் செய்கிற சகோதரர்கள் சகோதரிகள். கரெக்டுதானே? நம்ம எல்லாரும் ஊழியம் செய்கிற சகோதரர்கள் சகோதரிகள். விசுவாசிகளாகிய சகோதர சகோதரிகளும் இருக்கிறாங்க. அது சபை. ஆனா இது ஊழியர் ஜெப ஐக்கிய கூட்டம் என்பது ஊழியம் செய்கிற சகோதர சகோதரிகள். நாம் ஒருமித்து என்ன செய்யணுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருமித்து வாசம் பண்ண என்ன அர்த்தம்? ஒருமித்து ஜெபிக்கணும், ஒருமித்து தேவ சமூகத்தில் ஆராதிக்கணும், ஒருமித்து தேவ ஊழியர்கள் ஒன்று சேரணும். அல்லேலூயா. சத்தமோர் அல்ல சொல்லுங்க. அப்போ ஒருமித்து வாசம் பண்ணுவது என்ன நடக்குமா? கடைசியில் அந்த வசனம் வருகிறது. என்ன வசனம் வருகிறது? என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். ஆமென். அல்லேலூயா. 1 நாளாகமம் 4:10 என்ன சொல்லியிருக்கு பாருங்க. 1 நாளாகமம் 4:10 தேவன் என்ன சொல்லுகிறார்? அங்கே தேவன் என்ன சொல்லுகிறது? யாபேஸ் ஜெபம் பண்ணினான். எப்படி ஜெபம் பண்ணினான்? தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாக்கும், உம்முடைய கரம் என்னோடு இருக்கும் படிக்கு விளக்கி காத்தருளும் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை கரந்தட்டி கத்திரமே மேம்படுத்தும். ஆமென். அவன் ஜெபம் பண்ணா என்ன கிடைக்குது? ஆசீர்வாதம் கிடைக்குது. நல்லது புரிஞ்சுக்கோங்க. இங்க ஜெபம் பண்ணா ஏதாவது கிஃப்ட் கிடைக்குமா, வேற ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிறத விட தேவன் என்ன செய்கிறாரு? ஆசீர்வாதத்தை தருகிறார். அல்லேலூயா. என்னங்க சும்மா ஆசீர்வாதம் சொல்றீங்க? ஆசீர்வாதம்னா எங்களுக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆசீர்வாதம்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட மேன்மை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆண்டவருடைய பொக்கிஷம் நம்ம சிரசுல, நம்ம குடும்பத்துல, நம்ம சரீரத்துல, ஆவியில, ஆத்மாவில கற்று தருகிற விஷயம். அல்லேலூயா. ஆசீர்வாதம் என்ன செய்யுங்க? ஆசீர்வாதம் என்ன செய்யும்? அப்பாற்பட்ட மேன்மைகளை நமக்கு அந்த ஆவியார் மூலமாய் நமக்கு தருவார். அல்லேலூயா. ஆமா. உபாகமம் 15ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிங்க. ஆசீர்வாதத்தால் என்ன நடக்கும் பாருங்க. கர்த்தர் சொன்னபடி ஆசீர்வதிப்பதினால், நல்ல கவனிங்க. இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிப்பதினால் என்ன நடக்குதான்? அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். போதும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஒன்றும் கை கட்ட மாட்டேங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதினால் நீ என்ன செய்வ? கொடுப்பாய். என்ன செய்வ? கொடுப்பாய். நீங்க என்ன செய்வீங்க? கொடுப்பீங்க.
கொடுப்பீங்க. அந்த வார்த்தை மட்டும் அண்டர்லைன் பண்ணுங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தால் என்ன செய்வீங்க? கொடுப்போம். அல்லேலூயா. அப்ப கொடுக்கணும்னா என்ன வேணும்? ஆசீர்வாதம் வேணும். அந்த ஆசீர்வாதம் தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. பிரியமானவர்களே, நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். ஜப கூட்டத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து வரணும். 10 மணி ஜபம் நோட்டீஸில் போட்டால் 10 மணிக்கு நம்ம உள்ள வந்துடணும். லேட்டா வந்து நம்ம யாரு? பொய் சொல்லுகிறவர்களாக, கீழ்ப்படியாதவர்களாக, ஒழுங்கற்று நடக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஆமென். நாங்க போன ட்ரிப் வரும்போது 9:30க்கெல்லாம் வந்துட்டோம். 9:30க்கெல்லாம் இங்கே வந்துட்டோம். இந்த ட்ரிப்பு கொஞ்சம் தடைகள் நிறைய ஏற்பட்டுச்சு. அல்லேலூயா. கார் எடுத்து கிளம்பிட்டோம். ஐடி கார்டை காணும், டிரைவிங் லைசன்ஸ் காணும். அதை தேடணும். அதை தேடி கண்டுபிடிச்சு ஜெயிச்சிட்டோம் பிசாசை. அல்லேலூயா. நேற்றைய தினத்தில் நிறைய சோர்வுகள் இருந்தது, பலகீனங்கள் இருந்தது. எனக்கு போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படியெல்லாம் சில சூழ்நிலைகள் வந்தது. ஐயாவுக்கு ஒரே இருமல், முகராஜ் ஐயாவுக்கு பயங்கர இருமல். ஃபோன் பேசும்போது இருமிக்கிட்டே ஃபோன் பேசினார் என்கிட்ட. நைட்டில் 10 மணிக்கு பேசினார், 7 மணிக்கு பேசினார், நைட்டு 1 மணிக்கு பேசினார், காலையில் 5 மணிக்கு பேசினார், காலையில் 6 மணிக்கு பேசினார். ஒரே இருமிக்கிட்டே பேசினார். இந்த ஊழியத்தை குறித்து அருமையானவர்களே, நாம் ஜெபிப்பது ஆசீர்வாதம் பெறுவது. நான் இப்போ வரலைன்னா ஸ்தோத்திரம், உங்களுக்குள்ள ஒரு தவறான எண்ணம் என் மேலே வந்துடும். அல்லேலூயா. நான் இதுவரைக்கும் நோட்டீஸ் அடித்து போகாமல் இருந்ததே இல்லை, தடப்பட்டதே கிடையாது. 38 வருஷம் ஆச்சு. இதுவரைக்கும் நோட்டீஸ் அடித்து எந்த ஊழியத்துக்கும் நான் போகாமல் இருந்ததே இல்லை. ஸ்தோத்திரம். அப்படி நான் போக முடியாட்டாலும் யாரையாவது அனுப்புகிறேன். ஆனால் நேற்றைய தினத்தில் அனுப்புறதுக்கு கூட என்னுடைய சரீரத்தில் என்ன இல்லை, வாய்ப்புகள் இல்லாமல் போய்விட்டது. ஆனால் தேவன் ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். நம்மகிட்ட ஒண்ணுமே கிடையாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன செய்வ? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சா நீ என்ன செய்வ? அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆகையினால நம்ம ஜெபிக்கிறதுக்கு வர்றது ரொம்ப முக்கியம். அதுல நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அல்லேலூயா. அந்த யாவேசு ஜெபம் பண்ணும்போது அதுல இன்னொரு ஆசீர்வாதம் கிடைக்குது. கூடி அப்படி ஜெபிக்கும் போது ஜெபத்தினால ஆசீர்வாதம் கிடைக்குது. அதோட கூட இன்னொன்னு என்ன கிடைக்குது பாருங்க, தேவரி. யாவேசு 4:1 நாளாகமம் 2 நாளாகமம் எத்தனை நாளாகமம்? 1 நாளாகமம். தெளிவாக இருக்கிறேன். 1 நாளாகமம் 4:10. எல்லாருக்கும் தெரிஞ்சது. டெய்லி இந்த ஜெபத்தை நீங்க ஏறுங்க. அல்லேலூயா. இதுல நிறைய நன்மைகள் இருக்கு. ஆனா 2 மட்டும் அது முக்கியமானது. தேவரீர் என்னை பெரிதாக்கும், பெருக பண்ணும். அப்போ ஆண்டவரை நோக்கி நாம் ஆசீர்வதிப்பதினால, ஜெபம் பண்ணுவதனால ஒன்று ஆசீர்வாதம் வருகிறது, இன்னொன்று பெரிதாக்குகிறது, பெருக பண்ணுகிறார். நம்பர் 1 ஆசீர்வாதம் கிடைக்கும். நம்பர் 2 எல்லையை பெரிதாக்குகிறார், பெருக பண்ணு. ஜெபம் பண்ண என்ன கிடைக்குங்க? பெருக்கம் உண்டாகும், பெருகும். இப்ப இந்த இடத்துல நம்ம ஜெபம் நடத்துறோம். நம்ம வந்து ஜெபம் பண்றதுனால இந்த ஆத்துமாக்கள் என்ன செய்யும்? பெருகும். அல்லேலூயா. ஆத்துமாக்கள் இந்த சபைக்கு பெருகும். தேவனுடைய மகிமை ஆசீர்வாதம் இந்த இடத்துல பெருகும். ஆண்டவர் அப்படியாய் சொல்லுகிறார். நம்ம இப்படி கொஞ்சம் பேரா இருக்கோம். நான் ஏதாவது கொடுக்குறேன்னு சொன்னா நிறைய பேர் 100 பேர்கிட்ட வருவாங்க, அப்படிதானே? ஆனா கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கணும். அப்பதான் உண்மையான ஜெபம் பண்றவங்க, உண்மையான ஊழியக்காரங்க, ஜெபிக்கிறவங்க நம்ம கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா. இப்ப நீங்க யாரு? உண்மையாய் ஜெபிக்கிறவங்க. அல்லேலூயா. தேவன் உங்கள் உண்மையை பார்க்கிறார். அல்லேலூயா. இயேசு மோசேயை பத்தி பேசினாரா? இயேசு மோசேயை பத்தி பேசினாரா? பேசினார். எங்க பேசினாரு? மோசேயை பத்தி பேசினாரு. எங்க பேசினாரு? சீசர்களிடத்துல பேசினாரு. என்ன பேசினாரு? என்ன பேசினாரு?
அவன் உண்மை உள்ளவன், அதனாலதான் அவனை பற்றி பேசினார். அவன் உண்மை உள்ளவனா இருந்தபடினால் அவனை பற்றி பேசினார். அவனை பற்றி என்ன பேசினார்? இயேசு மோசையை பற்றி பேசினார். 2 இடத்துல, 3 இடத்துல இயேசு பேசுறாரு. ஆனால் ஒரு இடம் ரொம்ப முக்கியமானது. மோசையை பற்றி பேசினார். என்ன பேசினாரு? பூமியில 2 குரூப் மக்கள் வாழ்கிறாங்க. ஒருவங்க சுகபோகமா வாழணும், பணத்துக்காக வாழணும், பேர் பெருமைக்காக வாழணும். என்ன சொல்லுவாங்க? மண்ணு பொண்ணு பேர் புகழ் ஆசை. மண்ணு பொண்ணு பேர் புகழ், மண்ணு பொண்ணு பேர் புகழ். மண்ணுன்னா இடம் 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 இடம். ஒரு வீடு இல்லை, 2 வீடு இல்லை, 3 வீடு இல்லை, வாங்கணும் வாங்கணும் வாங்கணும், அங்க இடம் வாங்கணும், இங்க இடம் வாங்கணும், அதுக்காகவே ஓடுவாங்க. அப்படிப்பட்ட ஆள். இன்னொன்னு பொண்ணு. பொண்ணுன்னா என்னது? பொண்ணுதான். லேடிஸ் விஷயம். அதுதான் லேடிஸ் விஷயம், ஜென்ஸ் விஷயம், மாம்சீகமான தேசிக்கான காரியங்கள். பொண்ணுன்னு சொல்லிட்டு பெண்ணுன்னு மண்ணு பெண்ணு, இன்னொன்னு பேர் புகழுக்காக வாழ்றோம். ஆனா இப்படி வாழ்ந்தா உங்களுக்கு என்ன கிடைக்காது? பரலோகம் கிடைக்காதுன்னு இயேசு பேசினார். அப்படி வாழ்ந்த ஒருவர் பரலோகம் கிடைக்காம எங்க போய் உட்கார்ந்து இருந்தாரு? யாராவது சொல்ல முடியும்? எங்க போய் உட்கார்ந்து? ஐஸ்வர்யவன் எங்க உட்கார்ந்தாரு? பாதாளத்தில் உட்கார்ந்து இருந்தாரு. பரிசுத்தமாய் தேவாசீர்வாதத்தினால, நன்மையினால, ஆண்டவர் மட்டும், பரிசுத்தம் மட்டும், உபதேசம் மட்டும், தேவனுடைய வார்த்தை மட்டும், தேவனுடைய சித்தம் மட்டும் என்று இருந்த லாசர் எங்க இருந்தார்? ஆபிரகாம் மடியில் இருந்தார். ஆபிரகாம் உண்மை. அதனாலதான் அவனை பத்தி பேசினார். ஆபிரகாம் மடியில யார் இருந்தது? லாசர் இருந்தார். அவன் பேர சொன்னார். அடுத்தாப்புல என்ன சொன்னாரு? ஐஸ்வர்யவான் ஒரு ஜெபம் பண்றான். எப்ப எங்க போய் ஜெபம் பண்றான்? பாதாளத்துல போய் ஜெபம் பண்றான். அப்போ பூமியில இருக்கும்போது என்ன செய்யலாமே? ஜெபம் பண்ணல. எப்படி வாழ்ந்தானா? சுகபோகமாய் வாழ்ந்தான். நன்மை மட்டும்தான். கஷ்டப்பட மாட்டேன், உபத்திரவப்பட மாட்டேன், பாடுபட மாட்டேன், ஆண்டவருக்காக சகிக்க மாட்டேன் அப்படின்ட்டு இருந்தான். யாரு? ஐஸ்வர்யம். அவன் பேர் இருக்காங்க. நம்ம ஐஸ்வர்யவான்களாக அல்ல, நீதிமான்களாக வாழணும், தேவ ஊழியர்களாக வாழணும். நம்மளை பார்த்து தேவ ஊழியர்னு சொல்லணும், கர்த்தருடைய மனுஷன் என்று சொல்லணும். அல்லேலூயா. சொல்லுங்க, சொல்லுங்க. அப்போ நம்ம தேவ ஊழியர்களாக நம்ம வெளிக்காட்டிக் கொள்ள வேண்டும். அப்போ இவன் சொல்றான், ஜெபம் பண்றான். என்ன ஜெபம் பண்றான்? ஆண்டவரே, நீர் எனக்கு இறங்கு ஆபிரகாமே. லாசர்கிட்ட கொஞ்சம் விரல தண்ணியில விட்டு அந்த நுனி சொட்டு எனக்கு நாம குளிர பண்ணணும். ஒரே பாதாளம், ஒரே அக்கினி, நிம்மதியே இல்ல, வேதனை பண்றேன். ஆபிரகாமே தகப்பனேன்னு ஆபிரகாம் வந்து ஜெபம் பண்றான். ஜெபம் பண்ணும்போது அதற்கு ஆபிரகாம் சொன்னார், மகனே, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நன்மைகளை மட்டும் நீ அனுபவிச்ச. கர்த்தருக்காக சகிக்கல, சிலுவையை சகிக்கல, சிலுவையை பொறுத்து கொள்ளல, சிலுவையை சுமக்கல. இயேசுவுக்காக, சத்தியத்துக்காக நீ சிலுவையை சுமக்கல, நன்மையை மட்டும் அனுபவிச்சாய். கஷ்டம் எனக்கு வேண்டாம், சிலுவை எனக்கு வேண்டாம், பாடு எனக்கு வேண்டாம், நீ ஒதுங்கி கொண்டாய். ஆகையினால உனக்கு அந்த தண்டனை சரிதான் அப்படின்ட்டு ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? சொல்லிட்டாரு. அல்லேலூயா. அடுத்து என்ன நடந்துச்சு பாருங்க. அப்படியானா என் கதையோட போட்டோம்.
நான் அந்த பாதாளத்திலே சாகிற தலைவிதி. எனக்கு இது தெரியாம போச்சு, எனக்கு இது புரியாம போச்சு. நான் பூமியில ஜெபிக்கல, ஆனா இங்க வந்து நான் ஜெபிக்கிறேன். நல்ல கவனிங்க, இங்க நீங்க கூடி ஜெபிக்காவிட்டால், இங்க நீங்க கூடி ஜெபிக்காவிட்டால் நம்ம ஆபத்துல ஜெபிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆகினால்தான் நமக்கு ஜெபிக்க வரோம். நாங்கள் எதுக்கு சென்னையில இருந்து வந்து ஜெபிக்க வரோம்? ஐயா வந்து 4 மணிக்கு எழுதிச்சிருக்காங்க. நான் நைட்டுக்குள்ள தூங்கலை, இடையில கொஞ்சமே தூங்கினேன். நிறைய காரியங்களுக்காக ஜெபம் பண்ணி ஆலோசித்து செயல்பட அப்படி ஆயிடுச்சு. இவர் தூங்கவே இல்லை. இவர் 7:30 மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணார், 9:30 மணிக்கு ஃபோன் பண்ணார், பிறகு ஐயாவுக்கு ஃபோன் பண்ணார், அங்கே ஃபோன் பண்ணார், இங்கே 2 மணிக்கு எங்கள் செல்லாமாவுக்கு ஃபோன் பண்ணார். ஏன் வந்துருங்க, வராமல் இருக்கிறாங்க அப்படின்னு செல்லாமாவுக்கு ஃபோன் பண்ணார். 4 மணிக்கு வேதனையா ஃபோன், யாருக்கு விக்டரையாவுக்கா, விக்டரையாவுக்கு 5 மணிக்கு ஃபோன் பண்ணார். எனக்கு 4 மணிக்கு திருப்பி ஃபோன் பண்ணியிருக்கிறாரு. அப்போ அவர் தூங்கினாரா? உங்களை எதுக்கு ஜெப கூட்டம் நடக்கணும், இந்த ஜெப கூட்டம் நடக்கணும், ஊழியக்காரர்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணும், இங்க ஊழியர் செய்கிறவர்கள் ஜெபிக்கிறவர்கள் நிறைய உருவாகணும், அதுக்காக பிரயாசப்படுறார். அல்லேலூயா. அதனால அவர் ஸ்டாரா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர் செல்லமா எங்க பேர சொல்லுவாங்க, நம்முடைய செனட் ஆஃப் பைபிள் கவுன்சிலுடைய துணைத் தலைவர் சொல்லுவாங்க, நம்ம ஸ்டார் எங்க இருக்காரு இப்போ? நாங்கள் ஸ்டார் முன்னாடியே போயிட்டாரு, இருக்காரு. சரி சரி, என்ன சொன்னாரு? காலையிலே வந்துருக்குன்னு சொல்லிட்டாரு. ரைட்டு. அப்போ அவரை அன்னைக்கு ஆண்டவர் நட்சத்திரமாக, ஆண்டவரை அறிவிக்கிற நட்சத்திரமாக, ஒளி கொடுக்கிற நட்சத்திரமாக தேவன் உயர்த்தியதற்கு காரணம், அவர் இந்த ஜெபத்தை வாஞ்சிக்கிறார். இங்க நடத்தணும், இங்க ஒரு ஜெபிக்கிற கூட்டம் உருவாகணும், இங்க ஊழியக்காரர்கள் உருவாகணும், இங்க சபைகள் உருவாகணும், இங்க அநேக இடங்களில் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், ஊழியக்காரர்கள் தேக்கப்படணும், ஊழியக்காரர்கள் ஆசீர்வதிக்கப்படணும் என்று சொல்லி அவர் பிரயாசப்படுகிறார். அல்லேலூயா. ஜெபத்தை வாங்கிங்க, என்ன கொடுப்பாங்க அப்படின்னு உங்க வாயில எதுவுமே வரக்கூடாது. ஜெபம்னு சொன்னா எல்லாம் நீங்க ஒரு சகோதரி 2 சகோதரி கூப்பிடணும், ஊழியம் செய்கிறவர்கள் வாங்க உங்களுக்கு ஜெபத்துக்கு போவோம். இன்னைக்கு ஜெபம் இருக்கு. எந்த இடம்? என்ன கார்டன்? காமாட்சி கார்டன், கே கார்டன், காமாட்சி கார்டன், கே கார்டன், இத்தனையும் கார்டன் வச்சுக்காங்க. கே கார்டன் என்ன கார்டன்? நம்ம ஆண்டவர் தானே மேம்படுத்தணும்னு கே கார்டன். ஆனால் உள்ள இருக்க என்ன அது வேற, நாங்கள் எழுதி வச்சிருக்காங்களா அது. அல்லேலூயா. கே கார்டன் ஜெபத்துக்கு போவோம் அப்படின்னு நீங்க எல்லாரும் உற்சாகமாக ஒரு பாஸ்டரை உற்சாகப்படுத்தணும். ஆண்டவர் உங்களை ஜெபிக்க சொல்லுகிறார். ஜெபிக்கிறதுனால் நமக்கு என்ன கிடைக்காது? ஆசீர்வாதம் கிடைக்காது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும். ஜெபிக்கிறதுனாலதான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிப்பதனால் அநேக ஜாதிகளுக்கு கொடுப்பாய். அல்லேலூயா. எல்லாரும் வலதுகிறத உயர்த்தி, ஆண்டவரே இந்த கொடுப்பாய்க்கிற ஆசீர்வாதம் என் மேல வரட்டும், ஆண்டவரே இந்த கொடுப்பாய்க்கிற ஆசீர்வாதம் என் மேல வரட்டும், ஆண்டவரே அந்த ஆசீர்வாதம் என் மேல வையும். நான் கொடுக்கணும் ஆண்டவரே, நான் கொடுக்கணும், என் விசுவாசிகளுக்கு கொடுக்கணும், என் சபைக்கு கொடுக்கணும், என் ஊழியர்களுக்கு கொடுக்கணும், என்னுடைய குடும்பத்தாருக்கு கொடுக்கணும், என்னுடைய உடன்பிறப்புகளுக்கு கொடுக்கணும், கஷ்டப்படுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கொடுக்கணும். கொடுப்பாய் என்று சொல்கிறேன். அந்த ஆசீர்வாதம் சரசு மேல வரட்டும், சரசு மேல வரட்டும். ரீமாக்கா தாலாக்கா ஊராக்கா கவியா ரமோ ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எத்தனை ஆசீர்வதிப்பாரா? கரங்களை எத்தனை மகிமைப்படுத்துவோம். நீ விசுவாசிக்கிறபடி உனக்கு ஆகு கடவுளுக்கு. அல்லேலூயா. சரி, இப்ப அந்த சமூகத்தை வாசிங்க. அப்பொழுது அவன், அப்படியானால் ஆபிரகாம் ஆகிய முன்னோரே, என்னுடைய தகப்பனே, எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். அது என்னன்னா, 5 சகோதரர்கள் பூமியில இருக்காங்க. நான் பாதாளத்துல நரகத்துல இருக்கிறேன், நான் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறேன். 5 சகோதரர்கள் பூமியில இருக்காங்க, புலோகத்துல இருக்காங்க. நான் நரலோகத்துல அடிபட்டு வேதனை அனுபவிக்கிறேன். அவங்களுக்கு இந்த வேதனை வேண்டாம், இந்த ஆபத்தான நரகம் வேண்டாம், இந்த அக்னிமயமான நரகம் வேண்டாம். அக்னி எரியும், ஆனா வேதனை மட்டும்தான் இருக்கும். குளிர்ந்த நிலை இருக்காது, சமாதான நிலை இருக்காது. வேதனை தொடர்ந்து அனுபவிக்கிற ஒரு வேதனையின் ஸ்தலம் தான் பாதாளம். அதுக்கு நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய ஊழியக்காரர்களும் போகக்கூடாது.
என்று தேவன் விரும்பி ஜெபிக்க சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம வீட்டில் ஜெபிக்கிறோம், நம்ம ஊழியக்காரரோட ஐக்கியப்பட்டு ஜெபிக்கிறோமா? அந்த அனுபவம் நமக்கு வருகிறதா? நான் அங்கே போக மாட்டேன், எங்கே போறேன் அதெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம ஊழியர்கள் ஜெபிக்கணும், அதான் மெயின். அல்லேலூயா. எதுக்கு போறோம்? ஜெபிக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், தொடர்ந்து வாசியுங்கள். வேதனை உள்ள இந்த பாதாளத்துக்கு, நரகத்துக்கு, அக்னி கடலுக்கு அவர்கள் வரக்கூடாது. இப்போ லாசர் பூமிக்கு போனோம். எங்க இருந்து போனோம்? ஆபிரகாம் மடியிலே தேற்றப்படுகிற, தேவன் நியமித்து வைத்திருக்கிற அந்த பரதீசிலே தேற்றப்படுகிற அந்த இடத்துல இருந்து அந்த லாசர் எங்க போனோம்? பூமிக்கு போனோம். எதுக்கு போனோம்? என்னுடைய சகோதரர்கள் 5 பேர் இங்க வந்துடக்கூடாது. அல்லேலூயா. இந்த நரகத்துக்கு வந்துடக்கூடாது. அவனுடைய சித்தியை பார்த்தீங்களா? நான் தான் விழுந்து கெட்டு போயிட்டேன், யாரும் வரக்கூடாது. அல்லேலூயா. எங்க அப்பா அப்படிதான் சொல்றேன், நான் தான் சொல்லிட்டு குடிச்சு பீடி குடிச்சு என் குடல் அழுகி போச்சு. என் பையன் என்ன செய்யக்கூடாது? சுருட்டு குடிக்கக்கூடாது, பீடி குடிக்கக்கூடாது, சாராயம் குடிக்கக்கூடாது. அவர் என்ன கட்டிச்சு வளர்த்தாங்க. அல்லேலூயா. ஒரு முறை கட்டப்பீடி எடுத்து குடிச்சிட்டாங்க. எங்க அப்பா நடு ரோட்டில் முழங்கால் போட வச்சு சாட்டம் போச்சு பயங்கரமா அடிச்சு, நீ சுருட்டு குடிப்பியா, சாராயம் குடிப்பியா, கெட்ட பழக்கம் பண்ணுவியா, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப தண்டிச்சாரு. ஏன் அவனுக்கு என்னன்னா, நான் அழிஞ்சு போயிட்டேன், என்னால விட முடியல, சாத்தா என்னை கட்டி போட்டுட்டான், சாத்தா இந்த கெட்ட பழக்கத்துக்கு என்னை மாட்டி விட்டான், நான் விட முடியல, என்னால மீள முடியல. ஆனா என் பிள்ளை என்ன செய்யக்கூடாது? சுருட்டு குடிக்க கூடாது, சாராயம் குடிக்க கூடாது, கல்லு குடிக்க கூடாது, பீடி குடிக்க கூடாது, கெட்ட பழக்கத்துக்கு போகக்கூடாது, கெட்ட பழக்கத்தில் அவன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் என்னை அடிச்சு வளர்த்தார், திருத்தி வளர்த்தார். அதனாலதான் நான் கண்டுபிடிச்சேன், சுருட்டு குடிக்காம, பீடி குடிக்காம, கல்லு குடிக்காம, சாராயம் குடிக்காம ஒரு வாழ்க்கை யார் வாழ்ற? இங்க வாத்தியார் ஆண்டனி ராஜுன்னு ஒரு வாத்தியார். அவர் எந்த கட்ட பழக்கம் கிடையாது. அப்போ அவர் கிறிஸ்டின், ஆர்சி கிறிஸ்டின். அப்போ அவங்க தான் ஒன்றுமே செய்யலை. அப்போ அவங்க எப்படி வாழ்றாங்க அப்படின்னா, அவங்க இயேசுவை வணங்கி வாழ்றாங்க. அப்போ நான் இயேசுவை வணங்குவேன். அவங்க இயேசு எனக்கு சிந்தையை தென்பட்டார். இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். என் பேர் ஓம் சரவண பகவான் குரு. சொல்லுங்க, ஓம் சரவண பகவான் குரு. ஆண்டவர் மாற்றி ஜெபராஜாக மாற்றியிருக்கிறார். ஜெபம் பண்ண தான் பரலோகத்துக்கு போக முடியும். அதனால ஜெப ராஜ்னா ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். அதனால ஜெப ராஜ்யம் வச்சிருக்கிறாரு. இந்த சென்னைப்பட்ட மக்கள் ஊழியக்காரங்க பேராயர் தி மோஸ்ட் ரைட் ரெவரண்ட் டாக்டர் சாலமோன் ஐயா அவர்கள், தி மோஸ்ட் ரைட் ரெவரண்ட் கார்டினல் டாக்டர் ஜஸ்டின் ஐயா அவர்கள், இவங்க எல்லாம் இனியா ஐயான்னு தான் கூப்பிடுவாங்க. ராஜையா ராஜையா ராஜையான்னு தான் கூப்பிடுவாங்க. உங்களுடைய ஊழியர்கள் எல்லா ஊழியக்காரர்களையும் இங்கே ராஜையான்னு தான் கூப்பிடுவாங்க. அது அப்படியே பழக்கம். இப்போ ராஜையா இல்லையா இல்லையா? ஆமாம், தேவனுக்குள்ள அப்படி மாறிட்டு இதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், நாம் அந்த பாதாளத்தில் செவித்த அந்த மனுஷனை போல நாம் நம்முடைய குடும்பத்தின் மீது அக்கறையாக இருக்க வேண்டும். இல்லைன்னா நம்ம பாதாளத்தில் போய் நாமும் நம்முடைய பிள்ளைகள் கஷ்டப்பட வேண்டியது வரும். அதனால தான் நம்ம ஜெபிக்கணும். இந்த ஜெப கூட்டம் எதுக்கு? ஆசீர்வாதம் பெறுவதற்கு, நாம் பெருகுவதற்கு. அல்லேலூயா. இயேசு சொன்னார். வாசிங்க அந்த பகுதியை மீண்டும். நோக்கி சொன்னான். என்ன சொன்னாருங்க? யார பேசுறாரு? மோசே சொல்றாரு. மோசேயும் தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. நீங்க எல்லாரும் யாரு? தீர்க்கதரிசிகள். எல்லாம் எனக்கு அது ஒண்ணுமே வராது. இல்லை, நீங்க வசனத்தை பேசுறதுனால நீங்க தீர்க்கதரிசிகள். அப்படி எங்க இருக்கு வசனம்? வெளிப்படுத்தல இருக்கு. வீட்டுல போய் வாசம் பாருங்க. இந்த தீர்க்க தரிசனத்து வசனத்தில் அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் என்னது? இதை நம்ம சொன்னா நம்ம யாரு? தீர்க்கதரிசிகள். அல்லேலூயா. என்னை தீர்க்கதரிசியை வைத்திருக்கிறீரே ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி பார்ப்போம். என்னை தீர்க்கதரிசியை வைத்திருக்கிறீரே ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த தீர்க்கதரிசன வசனத்தை வாசிக்க பேச என்னை ஏற்படுத்தி இருக்கிறேன், உங்களுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கரங்களை நீங்க மகிமைப்படுத்துங்க. நீங்கெல்லாம் யாரு? இப்ப இந்த பூமியில உங்களை இருக்கா வச்சிருக்காரு? தீர்க்கதரிசிகள்.
பரலோகத்தை காண்பிக்க, இயேசுவை காண்பிக்க உங்களை வைத்திருக்கிறார். அதுல ரிஜிஸ்டர் ஆகப்பட்ட பேர் எழுதப்பட்ட மனிதன் யாரு? மோசே. அல்லேலூயா. இந்த சம்பவத்தை யார் சொல்றது? இயேசு கிறிஸ்து தான். யாருக்கு சொல்றாரு? சீசர்களுக்கு சொல்றாரு, ஓமையாக சொல்றார். அப்ப அது பொய் கதை சொன்னாரா? இல்ல, உண்மையான சம்பவத்தை சொல்றார். அல்லேலூயா. அப்போ மோசேயை பத்தி பேசுகிற இயேசுவை நீங்க நோக்கி பாருங்க. நாம் பரிசுத்தவான்களை குறித்து பேசணும், சாட்சியா இருக்கிற பரிசுத்தவான்களை குறித்து பேசணும். சாட்சியற்ற மக்களை, ஊழியக்காரர்களை குறித்து நம்ம பேசக்கூடாது. அல்லேலூயா. பேசக்கூடாது. நம்ம ஜெபிக்கணும், நமக்காக எல்லாரையும் ஜெபிக்க வைக்கணும். ஒரு கூட்டத்தில் 18 லட்சம் மக்களை கேட்கிறாரு இந்தியாவில். யாரு? ஒரே ஒரு கூட்டம் போடுவாரு, 18 லட்சம் மக்கள் வர்றாங்க. யாருங்க? யாராவது தெரியுமா? ஒரு ஜப கூட்டம் போடுறாரு, பப்ளிக் கூட்டம். எவ்வளவு மக்கள் வர்றாங்க? யாராவது சொல்ல முடியுமா? யாருங்க? யார் பேசுறது? ஐயா கைட்டு இருக்குங்க. ஆவிக்குரிய காரியத்தை நாம் சரியா கவனிக்கணும், மைண்ட்ல வாங்கிக்கொள்ளணும். சும்மா செய்ய முடியுமா? 18 லட்சம், 1 லட்சம் கூட நமக்கு முடியாது. ஆனா அவர் 18 லட்சம் மக்களை ஒரே இடத்துல சேர்க்க, ஹைதராபாத்தில் சேர்க்கிறார். பார்த்து பேசும்போது எவ்வளவு கேட்கிறாங்க? அவங்களுக்கு நல்ல காரியத்தை நம்ம என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். 130 இடத்துல பிரேயர் ஜப மையம் வச்சிருக்கிறார். அவர் பணத்தை போட்டு கட்டி, அவர் அதை கட்டி வச்சிருக்கிறார். ஜபம் பண்றதுக்கு மக்களுக்கு ஏற்பாடு செய்கிறார். நீங்க அப்படி ஏற்பாடு செய்யணும். உங்க ஏரியாவில் இருக்கிற ஒரு இடத்தை நீங்க ஜப மையமா மாற்றணும், ஜபிக்க வைக்கணும், ஜப கூட்டம் நடத்தணும். அல்லேலூயா. பிரேயர்ஸ்களை உருவாக்கணும். அப்படி ஜபம் பண்ணினா தான் தேவன் மனிதர்களை உங்களிடத்தில் அனுப்புவார். அவர்களுக்கு பரலோகத்தை பத்தி, இயேசுவை பத்தி சொல்ல முடியும். இல்லைன்னா நீங்க சொல்ல முடியாது. நீங்க ஜபத்துல இன்னும் முக்கியப்படுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. இயேசு உங்க பேரை சொல்லணும். மோசேயின் பேரை சொன்னார். எங்கும் உண்மை உள்ளவனாக இருக்கணும். நீங்க உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். 10 மணி ஜபம்னா எப்போ வரணும்? நான் சொல்றேன் 10 மணிக்கு வந்தா கூட போதும். இல்லையா? 10 மணிக்கு வந்தாலும் நம்ம 24 மணி நேரம் ஜெபிக்கிறோம். இல்லை, எத்தனை நேரம் ஜெபிக்கிறோம்? வெறும் 3 மணி நேரம் அல்ல, 4 மணி நேரம் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. இந்த ஜெபத்துக்கு, இந்த காரியத்துக்கு நீங்க ஒருமனப்படணும். சரிங்களா? அல்லேலூயா. முதல்ல ஜெபம் பண்ணா என்ன கிடைக்கும் சொன்னோம்? ஆசீர்வாதம். 2வது ஜெபம் பண்ணா என்ன கிடைக்கும்? பெருக்கம், எல்லை பெரிதாகும், ஆத்மாக்கள் பெரிதாகும், நம்முடைய ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மிடத்திலே பெரிதாகும். முதல்ல போன வசனத்துக்கே போங்க. சங்கீதம் 133 1-2 திரும்பி வாசிங்க. அல்லேலூயா. வாசிங்க. வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை. அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணா என்ன உண்டாகுமா? நன்மை உண்டாகும். நம்ம கூடி இருக்கிறோம், என்ன உண்டாகும்? நன்மை உண்டாகும். அல்லேலூயா. உண்டாகுமா? உண்டாகாதா? உண்டாகும். ஆமென். நம்ம கேட்டாலும் கேட்காட்டாலும் கர்த்தர் நன்மையை உண்டு பண்ணுவார், உண்டாக்குவார். ஆமென். ரல்லே சொல்லுங்க, ரல்லே சொல்லுங்க. நோவாவை சபை கட்ட சொன்னாரு. என்ன சபை கட்ட சொன்னாரு? தண்ணி மேல மிதக்கிற சபை. வேலை கட்ட சொன்னார். கப்பல் கட்ட சொன்னார். அது பைபிள்ல பேருன்னு போடுறது. ஆனா நம்ம மறக்க முடியாது கப்பல். அல்லேலூயா. அதை சபை மாதிரி கட்டுன்னு சொன்னார். மிருகங்களுக்கு தனி, மனிதர்களுக்கு தனி, எல்லாம் தனித்தனியா நிறைய அறைகள் வச்சு ஒரே ஒரு கேட்டு கூட்டு சாவியை அவர் எடுத்துக்கிட்டாரு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. உங்களை பார்த்து தேவன் என்ன செய்ய சொல்றாரு? சபை கட்டுங்க. என்ன சொல்றாரு? நீங்க இருக்கிற தெருவில் நீங்க ஒரு சபையை கட்டுங்க. அலட்னா ஒரு ஜெப குழுவை உருவாக்குங்க. அலட்னா ஒரு பிரேயர் செல்ல உருவாக்குங்க. அலட்னா ஒரு ஜெப மையத்தை உருவாக்குங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது இந்த விஷயம்? எத்தனை பேருக்கு புரியுது? எல்லாருக்கும் புரியுதா? நீங்க இதுவரைக்கும் பிரேயர் செல் நடத்தலாம்னா நடத்துங்க. இல்ல அது பாசமார் மட்டும்தான் நடத்தணும். இல்ல,
நம்ம எல்லாரும் நடத்தணும். அல்லேலூயா. நோவாவை மாத்திரம் தேவன் தன்னுடைய கிருபை பெற்றவனாக, தன்னுடைய மனுஷனாக, தேவ மனுஷனாக தேவன் தெரிந்து கொண்டார். அப்ப அவர் என்ன செய்தாரு? தன்னுடைய மகன் 3 பேரையும் அதுக்கு பயன்படுத்தினார். தன்னுடைய மருமகன் 3 பேரையும் பயன்படுத்தினார். தன்னுடைய மனைவியை நீங்க அப்படி பயன்படுத்தணும். அல்லேலூயா. பயன்படுத்தணும். அல்லேலூயா. அவங்க மாமா மச்சான் அவங்க எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருப்பாங்களா? பயன்படுத்துவாங்க. கூலிக்காக வேலை செஞ்சிருப்பாங்க, சம்பளம் கொடுத்துருப்பாரு. அல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? அவங்களுக்கெல்லாம் என்ன செஞ்சிருப்பாரு? சம்பளம் கொடுத்திருப்பாரு. ஆனா வேலைக்குள்ள போனது 8 பேர் மாத்திரம். உண்மையாய் பின்பற்றுகிற, உண்மையாய் செயல்படுகிறவங்க மாத்திரம் தான் உள்ள போனாங்க. சம்பளத்துக்காக, பணத்துக்காக, அல்லது பொருளுக்காக, பேருக்காக செயல்பட்டவங்க அது உள்ள வர முடியல. அல்லேலூயா. இப்போ உங்ககிட்ட அதான் சொல்றேன், சபையை கட்டுங்க. மார்னிங் ஸ்டார் பார்க்கும்போது முதல் மீட்டிங் வரும்போது சபை கட்டுங்கன்னு சொன்னேன். 2வது மீட்டிங் வரும்போது ஜெபம் பண்ண கூட்டு போனார். அந்த இடத்துக்கு போய் என்ன செஞ்சிட்டோம்? ஜெபம் பண்ணிட்டோம். 3வது வரும்போது கட்டிட்டாரு. இன்னும் நிறைய தேவை இருக்கு. அப்போ ஒரு வார்த்தைக்கு கீழ்படிய, நான் அவருக்கு பணம் கொடுத்தேன், நான் உங்களுக்கு பணம் கொடுக்கல, இவருக்கு நான் என்ன செய்யல, பணம் கொடுக்கல. இந்த சபை கட்டுறதுக்காக 1 ரூபா கூட நான் இவருக்கு கொடுக்கல. ஆனா அவருக்கு என்ன செஞ்சாரு? கெட்டுங்கன்னு சொன்ன கட்டிட்டாரு. சில ஆலோசனை கேட்டார். ஐயா இப்படி ஒரு நிகழ்வு வருகிறது, இப்படி ஒரு வருமானம் வருகிறது, இது செய்யலாமா அப்படின்னு கேட்டார். கண்டிப்பா செய்யுங்க. தாகத்தை உங்களுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. சாரிபாத் விதவை உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? அனுப்பியிருக்கிறார். தேவதூதன் என்ன செஞ்சிருக்கிறாரு? அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு பணம் கிடைத்தால், பொருள் கிடைத்தால், இடம் கிடைத்தால் கர்த்தருக்காக என்ன செய்யுங்க? பயன்படுத்துங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அவர் கட்டிட்டாரு, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் கால் மிதித்த இடத்தை சபையாய் மாறிட்டாரு. கரங்கள் தட்டி கர்த்தரை. அல்லேலூயா. இப்படித்தாங்க போற இடமெல்லாம் தேவன் சபைகளை என்ன செய்கிறார்? கட்டுகிறார். ஒரு பாஸ்டர், ஒரு பேராயர் எனக்கு தெரியும். அவர் பேரு சங்கீத சாமுவேல். உங்களுக்கு தெரியும். அந்த அவங்க இடத்துல ஊழியர் கூட்டம் நடத்தும் போது அந்த பேராயர் வாடகையில நடத்திட்டு இருக்காரு. எத்தனை வருஷமா? 20 வருஷமா. எவ்வளவு வாடகை? 20,000 வாடகை. சபைக்கு 20,000 வாடகை, வீட்டுக்கு 15,000 வாடகை. மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 35,000 வாடகை. கரண்ட் பிள்ளை சேர்த்து 40,000 மாசம் மாசம் கொடுக்குறாங்க. நாங்கள் போய் பார்த்து அப்படி சொன்னோம், ஐயா இங்கே வாங்க, 40,000 வேஸ்டா இது செலவு பண்றீங்களே, ஒரு சபை கட்டுங்க, ஒரு இடம் வாங்குங்க, கர்த்தருக்காக ஒரு வேலையை கட்டுங்க, சபையை கட்டுங்க. பணமே இல்லை, பணமே இல்லை. நீங்க முயற்சி செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் நீங்க ஜெபம் பண்ணுறோம், நீங்க ஜெபம் பண்ணுங்க சொல்லிட்டு வந்துட்டோம். 3 மாசம் கழிச்சு ஜெபிக்க கூப்பிட்டாரு. அதே மாதிரி போனோம். ஐயா இந்த இடத்த வாங்கிட்டேங்க, இதில் ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னாரு. அதில் நானும் ராஜா பாஸ்டரும் இன்னும் ஒரு சிலருக்கு போய் எங்கள் ஜெபம் பண்ணணும். ராத்திரி 11:30 மணி இவங்க கூட்டி போகிறாரு அந்த இடத்துக்கு. இருளடைஞ்சு கிடக்குது, சுற்றி வீடே கிடையாது. கால் முடிச்சுட்டு ஜெபம் பண்ணி வாங்குவோம். 6 மாதம் கழிச்சு ஒரு கார்டு அடிச்சு கொண்டு வராரு. ஒரு திறப்பு விழா கார்டு அடிச்சு கொண்டு வராரு. சபை திறப்பு விழா. யார் திறப்பாரு? பிரதமர் பேராயர் டாக்டர் SSJ ராஜையா அவர்கள் திறந்து வைப்பார்கள். கார்டு அடிச்சு கொண்டு வராரு. ஐயா என்னையா இது அப்படின்னு கேட்டேன். நான் 1 ரூபாய் கூட தரலைங்க, என் பேரையா போட்டீங்க, எத்தனை பேர் உங்களுக்கு லட்சக்கணக்கில் தந்திருப்பாங்க, அவங்க பேரை போடலாமா? நீங்கள் கால் வச்சு ஜெபம் பண்ணீங்க, இன்னைக்கு எனக்கு ஆலோசனை சொன்னீங்க, நான் உங்களை வச்சு தான் திறப்பேன். கர்த்தர் உங்களை தான் எனக்கு என்னை விட பெரியவங்க, சீனியர் கார்டினல், பெரிய பெரிய பேராயர்கள், பெரிய பெரிய கண்கான்கள், பெரிய பெரிய ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருக்கு, அவங்கள யாரையா வச்சு தர்றாங்க. நீங்கள் எனக்கு நீங்கள் தான் சொன்னீங்க. இல்லையா? கணக்கு பண்ணினார். நாங்கள் போனோம். நாங்கள் நம்ம இலக்கியத்திலேருந்து 15 பேராயர்கள் ஊழியர்கள் போய் அதை திறந்து வச்சோம். அந்த 1 கிலோமீட்டர் நாங்கள் 10 தெருவையும் சுற்றி வந்து அதை திறந்து வச்சோம். நீங்கள் தான் செய்து கொடுத்தாரு, நான் தான் செய்து கொடுத்தேன். அந்த இதை முடிச்சு எவ்வளவு கட்டினார் தெரியுமா? 222 லட்சம். எத்தனை லட்சம்? திறந்தட்டிக்கிற பயன்படுத்தினேன். அப்போ எத்தனை
எவ்வளோ பணமா? 2.25 கோடி. அல்லேலூயா. நம்ம கால் வச்சு ஜெபம் பண்ணா தேவன் என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறார். நாம் ஒரு வார்த்தையை சொன்னால் தேவன் அதை என்ன செய்யறாரு? உண்டாக்குறார். நான் வசனத்தை கொடுக்கிறவனாக அந்த இடத்துல இருந்தேன். தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறவனாக அந்த இடத்துல இருந்தேன். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. மெண்டல் பிடிச்சவங்க வர்றாங்க, கையால் கை வச்சு ஜெபிக்கிறார். மெண்டல் போயிருக்கு, மண்டை உடஞ்சி வர்றாங்க, மண்டையில் கை வைக்கிறாரு, மண்டை சரியாகி இருக்கு. அவங்க தசம பால் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 10,000 20,000 மேலே கொடுக்குறாங்க. ஐயாவுக்கு காரு புது காரு இல்லை, பழைய காரை வச்சிருந்தாரு. அந்த அம்மா சொன்னாங்க, நான் 1,00,000 ரூபா தாங்க, அந்த கார் ஒன்று புக் பண்ணுங்க அப்படின்னு. என்னையும் ஐயாவை கூப்பிட்டு போயிட்டு ஒரு 1,00,000 ரூபாய் கொடுத்து அந்த காரை புக் பண்ணி அவங்க பேரில் புக் பண்ணி, இல்லை அவங்க பேரில் புக் பண்ணால் எவ்வளவு? 8 லட்சம் 7 லட்சம் அவங்க பேரில் புக் பண்ணாங்க. இப்போ இவர் பேரில் புக் பண்ணால் 9 லட்சம். அப்போ அதில் 1 லட்சம் குறையுது. அதனால அவங்க புக் பண்ணி கொடுத்தாங்க. கர்த்தர் அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. வார்த்தைகளை நீங்க கொடுக்கணும், ஆண்டவருக்காக செயல்படணும். கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? பெருக பண்ணுவார். அல்லேலூயா. கூடி ஜெபித்தால் என்ன நடக்கிறது? ஆசீர்வாதம் கிடைக்கிறது, பெருக்கம் உண்டாகிறது, நன்மை கிடைக்கிறது. அல்லேலூயா. நீங்க இதுக்கு பிறகு அநேக நன்மைகளை பெறுவீர்கள். கர்த்தர் என்ன செய்வார்? நன்மையானதை தருவார். அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்வார்? அடுத்த முறை நான் உங்ககிட்ட வந்து கேட்கும்போது நீங்க என்ன செய்யணும்? இந்த வசனத்தை சொல்லணும். கர்த்தர் என்ன செய்வார்? நன்மையானதை தருவார். அல்லேலூயா. என்ன சொல்லணும்? தருவார். இப்ப 4 காரியம் சொல்லி ஜெபம் பண்ணா எத்தனை காரியம் கிடைக்குது? 4 காரியம். 5வது காரியம் வாசியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணா அடுத்து என்ன கிடைக்கும்? யாராவது ஏதாவது சொல்ல முடியுமா? ஜெபம் பண்ணா என்ன கிடைக்கும்? வசனத்தின்படி சொல்லணும். நான் வசனத்தின்படி உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். மாம்சீகமாக பேச விரும்பல. வசனத்தின்படி. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ நானும் ஐயா உங்கள்கிட்ட போட்டிருக்கோம். எது போயிட்டு வசனத்தின்படி. அல்லேலூயா. ஜெயம் கொள்கிறவன் எவனோ வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் வசனத்தின்படி நம்ம அமைச்சுக்கொள்ளணும். ஜெயம் கொள்கிறவனுக்கு என்ன கொடுக்கப்படும்? வாசிங்களா, எடுத்தவங்க வாசிங்க. வெளிப்படுத்தல் 3. அவளுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். நம்ம கொடுக்க வேண்டாம், அவரே நமக்கு என்ன செஞ்சிருவாரா? முடித்து விட்டுருவார். அல்லேலூயா. ஜெயம் கொள்கிறவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பு. வசனத்தின்படி நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். அடுத்து என்ன சொன்னாரு? அதே வாசிங்க. அவனுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதிரும், எழுதப்படும். அடுத்து என்ன சொன்னாரு? அறிக்கையிடுவார். ஆண்டவர் பிதா முன்பதாக அறிக்கையிடுவார். மோசே எப்படி அறிக்கையிட்டார்? சீசர்கள் மத்தியில். அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. ஜெயங்களுக்கு முந்தின வசனம். ஆனாலும் சர்வை சபையிலே இருக்கிறார்கள். எதுக்கு பாத்திரவான்? அவருக்கு பாத்திரவான். அல்லேலூயா. இப்ப நம்ம எல்லாரும் யாருக்கு பாத்திரம்? இயேசு கிறிஸ்துவுக்கு பாத்திரம். என்ன பாத்திரம்? அவர் அங்க இருந்து ஒரு வசனத்தை அனுப்புறாரு, அதை நம்ம ஒரு பாத்திரத்துல வாங்குறோம். அவர் அங்க இருந்து ஒரு வசனத்தை அனுப்புறாரு, நம்ம இருதயத்துல என்ன செய்யணும்? வாங்குகிறோம். நம்முடைய இருதயமாகிய பாத்திரத்துல, நம்முடைய சரீரமாகிய பாத்திரத்துல, ஆத்மாவாகிய பாத்திரத்துல அந்த வார்த்தைகளை நம்ம என்ன செஞ்கிறோம்? வாங்குகிறோம். அவர்கள் பாத்திரவான்கள், தேவனுக்கு பாத்திரவான்களானவர்களால் அவர்கள் தேவனுக்கு பாத்திரவான்கள் எப்படி இருப்பாங்க? அப்ப நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம நல்லா கரெக்டா சிந்திக்கணும், கரெக்டா செயல்படணும். அதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். அது என்ன, அது என்ன, அது இப்படி, அது இப்படி ராங்கா நம்ம பழகக்கூடாது. ராங்கா வித்தியாசமா நம்ம பழகக்கூடாது. ஆரம்பத்திலே வசனத்தின்படி நம்ம என்ன செய்யணும்? மாற்றிக்கொள்ள வேண்டும், அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் தலையில் முக்காடு போட்டிருக்காங்க. முக்காடு போடாமலும் இருக்கலாம் அப்படின்னு நீங்க பேசக்கூடாது. அல்லேலூயா. அது தவறான.
அந்த உபதேசத்துக்கு நீங்க சப்போர்ட் பண்ணக்கூடாது. முக்கால் போடாம நம்ம ஆண்டவரை ஆராதிக்கலாம், ஜெபம் பண்ணலாம் அப்படிங்கிற வசனத்துக்கு நீங்கள் யாரும் தவறாக சப்போர்ட் பண்ண கூடாது. ஜெபம் வந்துட்டா, ஆலயத்துக்குள்ள வந்துட்டா நம்ம முக்கால் போடணும். யாரும் நிக்க மாட்டேங்க அப்படின்னா ஒரு ஸ்கார்பை நட்டுட்டாங்க முக்கால். அல்லேலூயா, ஆமென். நீங்க மேடையில பாடும்போது, நீங்க வசனத்தை பேசும்போது, சபைகளிலே சாட்சி சொல்லும் போது முக்காலிட்டு வசனத்தை கீழ்ப்படிய வேண்டும். சத்தியத்துக்கு நீங்க சாட்சிகளாக இருக்கணும். அப்பதான் உங்க பேரை ஆண்டவர் சொல்லுவார். அப்போ அதுக்கு நம்ம உதவியாக செயல்பட வேண்டும். ஆமென். இப்ப நம்ம எடுத்த வசனத்துக்கு போனோம். எங்க போனோம்? வாசிங்க. என்ன வசனம்? நமக்கு சுகம் உண்டாகுமா? ஜெபம் பண்ணா நமக்கு சுகம் கிடைக்குமா? எங்க இருக்கு வசனம்? ஜெபம் பண்ணா சுகம் கிடைக்கும். குணமாக்குறாரு, அது இல்ல, அந்த வசனத்தை அனுப்புறது. ஜெபம் பண்ணா சுகம் கிடைக்குமா? அது வசனம் இருக்கா? அந்த வசனத்துக்கு யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிங்க. 16, 15, 17 வாசிங்க. 5 விசுவாசமுள்ள ஜெபம் விஞ்ஞானியை ரட்சிக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? விசுவாசமுள்ள ஜெபம் சுகத்தை பெற்றுக் கொள்வார்கள். அல்லேலூயா. விசுவாசமுள்ள ஜெபம் சுகம் கிடைக்கும், ரட்சிக்கும். இப்ப நீங்க யாருக்காவது விசுவாசமாய் நீங்கள் ஜெபம் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும். அல்லேலூயா. அப்ப ஜெபம் பண்ணா என்ன கிடைக்குங்க? சுகம் கிடைக்கும். ஜெபம் பண்ணா என்ன கிடைக்குங்க? ஆசீர்வாதம் கிடைக்கும். ஜெபம் பண்ணா என்ன கிடைக்குங்க? பெருக்கம் கிடைக்கும். ஜெபம் பண்ணா என்ன கிடைக்குங்க? நன்மைகள் கிடைக்கும். அடுத்து வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஜெபிக்கணும். யாராவது சுகம் இல்லைன்னு வந்தா வாங்க சிஸ்டர், நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன், கர்த்தர் குணமாப்பாருன்னு சொல்லணும். எனக்கே நோய் இருக்கு, உங்களை எப்படி குணமாப்பாரு? அப்படி நீங்க என்ன செய்யக்கூடாது? விசுவாசிக்க கூடாது. தினகரனுக்கு தினகரனுக்கு 3 வகையான நோய்கள் இருந்தது. ஹார்ட் ஃபெயிலியர் இருந்தது, வீசிங் இழுப்பு இருந்தது. ஆனா அவர் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணாரு. லட்சக்கணக்கான மக்கள் அது என்ன ஜெபம்? நீங்க இருக்கும்போது மாணிக்கசாலையா ஜெபம் பண்ணாரு. என்ன ஜெபம் பண்ணாரு? பலகீனங்கள் நீங்கட்டும், நோய்கள் சுகமாகும் ஜெபம் பண்ணாரா இல்லையா? அப்ப அந்த ஜெபம் உங்களுக்கு என்ன செஞ்சிச்சு? சுகத்தை கொடுத்து விட்டது அப்படின்னு நம்பணும், விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்கள் ஏராளம். அது ஜெபம் பண்ணா கர்த்தர் என்ன செய்வாரு? சுகம் தருவாரு. அப்ப நம்ம கூடி ஜெபிக்கிறது நமக்கு என்னத்தை கொண்டு வருகிறது? சுகத்தை கொண்டு வருகிறது. நாம் ஜெபிக்கும் போது நமக்கு சுகத்தை தேவன் கொடுக்கிறார். வீட்டில் உள்ளவர்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார். நாம் தெருவில் வாழ்கிற யாருக்காவது ஜெபம் பண்ணினால் சுகத்தை கொடுக்கிறார். விசுவாசிகளுக்கு ஜெபம் பண்ணினால் சுகத்தை கொடுக்கிறார். ஜெபம் பண்ணினால் சுகம் கிடைக்கும். அல்லேலூயா. கரங்களை மேன்மைப்படுத்துவோம். மேன்மைப்படுத்துவோம். நன்மைகள் கிடைக்கும். என்ன நன்மைகள் கிடைக்கும்? ஆசீர்வாதமாகிய நன்மை. வேற என்ன நன்மை? பெருக்கமாகிய நன்மை. அடுத்தது சுகமாகிய நன்மை கிடைக்கும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. ஜெபம் பண்ணுனா நன்மை, ஜெபம் பண்ணாங்கன்னா பாவம் அப்படின்னு எங்க இருக்குது? 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஜெபம் பண்ணாம இருந்தா பாவங்க. விண்ணப்பம் பண்ணாமல் இருந்தாலும் பாவம். வாசிங்க. விண்ணப்பம் செய்யாமல் இருப்போம் என்றால் விண்ணப்பம் என்னது? ஜெபம். ஜெபம் பண்ணாம இருந்தா யாருக்கு விரோதமா மாறிடுறோம்? யாருக்கு விரோதமா மாறிடுறோம்? கர்த்தருக்கு விரோதமா மாறிடுறோம். நாம் தேவனுக்கு விரோதியாய் மாறிவிடுகிறோம். ஜெபம் பண்ணாமல் இருந்தால் தேவனுக்கு விரோதமாய் மாறிவிடுகிறோம். விரோதியாகி என்ன செய்யறோமா? பாவம் செய்கிறவர்களாக மாறிவிடுகிறோம். ஜெபம் பண்ணாத ஒரு ஊழியக்காரர் பாவம் செய்கிறவர்களால் ஒரு அறுவாலை எடுத்து ஒரு மனுஷன் வெட்டுவது மட்டும் பாவம் அல்ல. ஒரு குடும்பத்தை அழித்து போடுவது மட்டும் பாவம் அல்ல. ஜெபம் பண்ணாம இருந்தா பாவம். அல்லேலூயா. எல்லாரும் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். எனக்காக ஜெபம் பண்ணுவீங்களா? உங்க கையில ஒரு கார்டு கொடுத்துருக்கேன். என் பேரை சொல்லி நீங்க வீடுகளில் ஆமா ஜெபம் பண்ணுங்க. அது எனக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா.
18 லட்சம் பேரை கூட்டின தினகரன் தூத்துக்குடிக்கு வந்தாரு. சொன்னாரு, ஐயா நான் ரொம்ப கடனில் இருக்கேன், நிறைய பேங்க்ல கடன் வாங்கிட்டேன், நிறைய வேதனைக்குள்ளாக மாறிட்டேன், நிறைய கடன் ஆகி போச்சு, ஒன்றுமே சரியாக செய்ய முடியல, எல்லாரும் எனக்கு ஜெபம் பண்ணுங்க. அங்கே 1.5 லட்சம் பேர் குடியிருக்காங்க தூத்துக்குடியில், யூனிவர்சிட்டி மைதானத்தில் 1.5 லட்சம் பேர் குடியிருக்காங்க. நான் அந்த ஜெபத்துக்கு போயிருக்கேன். எங்கேருந்து போயிருக்கேன்? சாத்தாங்குளத்தில் இருந்து தூத்துக்குடி யூனிவர்சிட்டி காலேஜ் இந்த இந்த ஜெபத்தில் கலந்து கொள்றதுக்காக போயிருக்கேன். அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட புதுசு வந்திருக்கிறேன். அங்கே போய் ஜெபம் பண்ண சொன்னீங்க, ஜெபம் பண்ணியா, கடனெல்லாம் போறியா, போச்சா போகலையா, எல்லாரும் ஜெபம் பண்ண போச்சா போகலையா, எல்லாருக்கும் அவர் ஜெபம் பண்றாரு, அப்படி நடக்காம அவருக்கு என்ன தேவைப்படுகிறது? ஜெபம் தேவைப்படுகிறது. நீங்க எல்லாரும் ஒருத்தர் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அதுக்கு இங்க வரணும். தேவ ஊழியர்கள் ஜெபிக்க கூடுகைக்கு நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? வரணும். இது ஜெபிக்கிறவர்கள் கூடுகிற கூடுகை. தேவனை ஜெபிக்க வைக்கிறார். ஜெபம் பண்ணுவதனால் சுகம் கிடைக்கிறது, ஜெபம் பண்ணுவதனால் பெருக்கம் கிடைக்கிறது, ஜெபம் பண்ணினால் ஆசீர்வாதம் கிடைக்கிறது. ஜெபம் பண்ணினால் இது என்ன கிடைக்குது? இப்ப நன்மை கிடைக்கிறது. அடுத்து இதுல என்ன சொல்லப்படுகிறது? நன்மை கிடைக்கிறது. நன்மைதான். நன்மை செய்யலன்னா, ஜெபம் பண்ணலன்னா பாவம், ஜெபம் பண்ணினால் நன்மை. அல்லேலூயா. ஒரு அல்லே சொல்லுங்க. நாம் பாவம் செய்கிறவர்களாய் பூமியில வாழக்கூடாது. ஊழியம் செய்தாலும் பாவம் செய்கிறவர்களாய் வாழக்கூடாது. யாருக்கும் தீமை செய்யக்கூடாது. யாருக்கும் தீமை செய்யக்கூடாது. யாருக்கும் தீமை செய்கிறவன் வீட்டை விட்டு தீமை நீங்க ஊழியக்காரனா இருந்தாலும் விசுவாசியா இருந்தாலும் நம்ம தீமை செஞ்சோம்னா அடுத்த நிமிஷம் நம்ம வீட்டு வாசல்ல தீமை வந்து என்ன செஞ்சிருமா? யாருக்கும் தீமை செய்யக்கூடாது. நமக்கு தீமை செய்வாங்க, நம்மளை கொடுமைப்படுத்துவாங்க, நம்மளை அடிமைப்படுத்துவாங்க, நம்மளை திட்டுவாங்க, நம்மளை தூசிப்பாங்க. ஆனா நாம என்ன செய்யக்கூடாது? யாருக்கும் தீமை செய்யக்கூடாது. நமக்கு தீமை செய்கிறவனுக்கு கூட என்ன செய்யக்கூடாது? தீமை செய்யக்கூடாது. தீமை செய்கிறவன் வீட்டை விட்டு எவ்வளவு பெரிய பாஸ்டரானாலும் தீமை செய்வானால் அவனுக்கு என்ன வரும்? தீமை செய்கிறவன் வீட்டை விட்டு தீமை அப்படியே ரிட்டர்ன் பண்ணும். தீமை வரும், தீமை வரும். அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. அதனால பாவம் செய்யாம உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீங்க நிறைய சத்தியம் கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களிடத்தை தெளிவா பேசுறார், தெளிவா பேசுறார். பெரிய கூட்டம் இல்லை, பெரிய குருசேடு இல்லை, பெரிய காரியம், சின்ன கூட்டம், சின்ன ஊழியர் கூட்டம். இங்க கர்த்தர் உங்களோட பேசுறாங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய நன்மையை கொடுக்க போறாங்க, நிறைய பரிசுத்தத்தை கொடுக்குறாங்க. பாவம் இல்லைன்னா என்ன வரும்? பரிசுத்தம் உங்களுக்குள்ளே வரும், சுத்திகரிப்பு உங்களுக்குள்ளே வரும். பரிசுத்தமாயிருந்தால் நீ நீதிமான். நீதிமான் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. அல்லேலூயா. ஆகையினால நாம ஸ்தோத்திரம் பரிசுத்தத்துல ஜெபம் பண்ணா நமக்கு என்ன வருகிறது? பரிசுத்தம் வருகிறது. கடைசியா ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 22:30. ஜெபம் பண்ணா என்ன கிடைக்கும்? ஜெபம் பண்ணா என்ன கிடைக்கும், என்ன கிடைக்காது? நான் தேசம் அழிக்கப்படக்கூடாது என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். திறப்புல நிற்கணும். என்ன இருக்கும்? ஜெபத்துல நிற்கணும். இப்ப நம்ம எங்க நிற்கிறோம்? திறப்புல இருக்கிறோம். எந்த திறப்புல? ஜெபமாகிய திறப்புல நிற்கிறோம். தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம், வானத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம், வான சோதரம் தேவனுடைய மகிமையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். எப்பொழுதெல்லாம் நீங்க ஜெபிக்கிறீங்களோ அப்போ தேவனுடைய முகத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள், அவருடைய சமூகத்தை பார்க்கிறீர்கள். அவர் உங்களுக்கு நன்மை தரும்படியாக அவர் அங்கே நிற்கிறார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. திறப்பிலே நிற்கவும், சுவரை அடைக்கணும். சுவரை அடைக்கணும். பெரிய வெள்ளம் வருது, பெரிய பட்டணம் இருக்குது. அந்த பட்டணத்துல நல்ல சுவர் போட்டு வச்சிருக்கிறாங்க. தண்ணி அந்த பட்டணத்துக்குள்ள வராது. ஏன்னு சொன்னா சுவர் போட்டு வச்சிருக்கிறாங்க.
தண்ணி வராது, அழிவு வராது. எதிர்படையாளர்கள் வந்து நம்முடைய மக்களை கொலை செய்ய மாட்டார்கள், திருட மாட்டார்கள். சுவரை அடைக்கும். அதை அடைக்கிறதுக்கு என்ன செஞ்சாரா? ஒரு ஜெபிக்கிற ஆளை தேடுறாரு. யாரை தேடுறாரு? ஜெபிக்கிற ஆளை தேடுறாரு. நீங்களாம் யாரு? ஜெபிக்கிறவர்கள். அல்லேலூயா. அதுக்கு வச்சு சொல்லுங்க, என்னை ஜெபிக்கிறவனாய் கொண்டு வந்தீரே, என்னை ஜெபிக்கிறவனாய் கொண்டு வந்தீரேப்பா. அல்லேலூயா. தேசம் அழிக்கப்படக்கூடாது, என்னை ஜெபிக்கும்படி கொண்டு வந்தீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நல்லா கவனிங்கள். தேவனுடைய சித்தத்தை அறியுங்கள், தேவனுடைய சிந்தையை அறியுங்கள், தேவனுடைய மனதை பாருங்கள், தேவனுடைய விருப்பம் என்ன என்பதை இங்கே பாருங்கள். கஷ்டமான நேரம், பசி நேரம், ஆனால் தேவன் நமக்கு சரியா பேசிட்டு இருக்காரு. அல்லேலூயா. வாசிங்க. அழிக்காதபடிக்கு திறப்பிலே நின்று ஜெபிக்கவும், அந்த ஆபத்து வராமல் அடைக்கத்தக்கதாக ஜெபிக்கிறவர்களை தேடினேன். யாருமே ஜெபிக்கிறதுக்கு இல்லை. என்ன செய்யறாங்கன்னா, மண்ணை தேடி ஓடுறாங்க, கண்ணை தேடி ஓடுறாங்க, பேர்களை தேடி ஓடுறாங்க. இதுக்குதான் ஓடுறாங்க. உண்மையாய் ஜெபிக்கிறவர்கள் இல்லை. இயேசு கிறிஸ்து காலத்துல எத்தனை ஜெபிக்கிறவங்க இருக்காங்க? யாருக்காவது தெரியுமா? டக்குன்னு சொல்லுங்க. 3 பேர். அம்மாவுக்கு கை தட்டு. அம்மா பேர் என்ன? மேரி அம்மாவுக்கு எல்லாரும் கை தட்டு. ஜெபிக்கிறவங்க எத்தனை பேரு? யாரெல்லாம்? யாக்கோபு, யோவான். 3 பேரும் முக்கியமா இருந்தாங்க. அல்லேலூயா. இப்ப இந்த ஜெபத்துக்கு முக்கியமா இருக்கிறது யாரு? சாரையா. அடுத்தது மோகன் ஐயா, மோகன் ஐயா, மோகன்ராஜ், மோகன்ராஜ் ஐயா. இன்னும் யாரும் ஒரு சிலர் இருக்கிறாங்க, எனக்கு தெரியல. அல்லேலூயா. ஆமென். ஜெபிக்கிறவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம்ல. அதே உங்க தெருவில் ஜெபிக்கிறவங்க யாரு? நீங்க தான். உங்க சபையில, ஊழியத்துல, உங்க பகுதியில ஜெபிக்கிறவங்க யாரு? நீங்க தான். உங்களை தான் கர்த்தர் தேடுறாங்க, உங்களை தான் பார்க்கறாங்க. எல்லாரும் இயேசுவை பார்க்கறாங்க, ஆனா இயேசு யாரை பார்க்கிறார்? ஜெபிக்கிற உங்களை பார்க்கிறார், ஜெபிக்கிற உங்களை பார்க்கிறார், உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கும்படி பார்க்கிறார். கரந்தடிக்க திறமைப்படுத்துகிறார். ஜெபிக்காதவங்க மேல இயேசு எப்படி இருக்கிறார்? அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க. ஜெபிக்கிறவங்களை பார்த்தேன், இல்ல அவங்க மேல எந்த ஊற்றுவேன்? கோபத்தை உண்டாக்குவேன், கோபத்தை ஊற்றுவேன். இந்த ஜெபத்துக்கு யாரும் என்ன செய்யக்கூடாது? தடை பண்ணக்கூடாது. பண்ணா ஆண்டுடைய கோபம் நம்ம மேல வந்திருக்கும். ஆண்டுடைய கோபத்துக்கு நம்ம இடைஞ்சலா இருக்கக்கூடாது. கோபத்தை ஊற்றி மூர்க்கமாகி அவர் அக்னியினால் சுட்டரிக்கத்தக்கதான, அவருக்கு பெரிய அழிவு கொடுக்கத்தக்கதான அவருக்கு சிந்தை வந்துவிடும். ஜெபிக்கிறவர்கள் மேல் அவர் தேடுகிறார், ஜெபிக்காதவர்கள் மேல் அக்னியை அனுப்புகிறார். அக்னி என்பது சோதனை, அக்னி என்பது வேதனை, அக்னி என்பது ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையை அழிக்கிற ஒரு பகுதி. அல்லேலூயா. அக்னி 2 வகையான அக்னி இருக்குது. ஒரு வகையான அக்னி நம்மை பரிசுத்தமாக்கும், இன்னொரு வகையான அக்னி அழித்து போடும். அல்லேலூயா. பட்சித்து போடும். இங்க இந்த அக்னியை குறித்து பேசுகிறார். ஆமா, அழிக்கிற அக்னியை குறித்து பேசுகிறார். தொடர்ந்து வாசிக்கும் போது நிர்மூலமாக்கினார். அர்த்தம் என்ன? அழித்து போடுவேன், நிர்மூலமாக இல்லாம ஆக்கிடுவேன், சாம்பல் ஆக்கிடுவேன் அப்படிங்கிறது அவருடைய வார்த்தையாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியத்துக்குள்ள நம்ம என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. நம்ம ஜெபிக்கிறவர்களாய் மாறணும், ஜெபிக்கிறவர்களாய் உருவாகணும். அப்பதான் நம்ம நிமித்தம் தேசம் என்ன செய்யாது? அழிக்கப்படாது. இது என்ன சொல்றது? தேசம். அப்ப நீங்க ஜெபிக்கிறதுனால தேசத்துக்கு என்ன செய்றீங்க? பாதுகாப்பு கொடுக்குறீங்க. அப்ப ஜெபிக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்குது? பாதுகாப்பு கிடைக்கிறது. அல்லேலூயா. இந்த ஜெபத்தை மிஸ் பண்ணாதீங்க. மாசம் நடக்கிற ஜெபத்தை மிஸ் பண்ணாதீங்க. கூட்டம் நடக்கல, உங்களுக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருந்தா ஃபோன் பண்ணி கேளுங்க. ஐயா கூட்டம் எப்பயா சொல்லுங்க, ஐயா நாங்கள் அவ்வளோ இருக்கோம் வாரோம் அப்படின்னு நீங்க சொல்லணும். அல்லேலூயா.
உங்களால் முடிஞ்ச காணிக்கையை கொடுங்க இந்த கூட்டத்துக்காக. அல்லேலூயா. ஆமென். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுக்கிறவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அல்லேலூயா. எங்க வீட்டுல ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே கிடையாது, ஆனா நம்ம கொடுத்துருக்காங்க. அல்லேலூயா. ஆமென். இந்த வருஷத்துல 500 பேருக்கு என்ன செஞ்சிருக்கோம்? கிஃப்ட் கொடுத்துருக்கோம். ஆமென். 500 பேருக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கோம். ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். கொடுத்துட்டே தான் இருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். யாருக்கும் நாங்கள் எந்த கேடும் செய்வதில்லை. அல்லேலூயா. நன்மை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்யாதவர்களுக்கும் எங்களோடு தொடர்பு கொள்கிறவர்களுக்கும் நாங்கள் முடிந்த அளவு கொடுக்கப்படுறோம். நீங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு ஊழியர் ஐடி கார்டு தரேன்னு சொல்கிறேன். கொடுக்குற அனுபவத்தில் வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஏதாவது நான் வரும்போது கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு முடிவு பண்ணுறேன். ஆண்டவர் கொடுக்க செய்கிறார். இப்போ எல்லாரும் கார்டு கொடுத்துருக்கேன். இதுக்கு அடுத்த முறை நம்ம வரும்போது நீங்கள் கார்டை கொண்டு தான் உங்களுக்கு நினைச்சிருக்கோம், கிஃப்ட் கொடுத்துருக்கோம். அல்லேலூயா. நம்ம கொடுக்குற கிஃப்ட் நமக்கு போதுமா? அப்படி இல்லை. தேவனுக்குள்ள ஜெபிக்கிறதுக்கு தேவன் நம்ம என்ன செய்கிறாரு? உற்சாகப்படுத்துகிறார். நம்முடைய கவனத்தை என்ன செய்கிறாரு? திருப்புகிறார். அல்லேலூயா. உண்மையாய் நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். கிட்டத்தட்ட 7 காரியம் சொல்லிட்டேன்னா, ஜெபிப்பதனால் என்ன கிடைக்கிறது? பாதுகாப்பு, ஆசீர்வாதம் கிடைக்கிறது. ஜெபிக்கிறதுனால் பெருக்கம் கிடைக்கிறது. ஜெபிப்பதினால் நன்மை உண்டாகிறது. ஜெபிக்கிறதுனால் சுகம் உண்டாகிறது. ஜெபிக்கிறதுனால் பாதுகாப்பு உண்டாகிறது. ஜெபிக்கிறதுனால் பரிசுத்தம் உண்டாகிறது. பாவம் ஆப்போசிட் என்னது? பரிசுத்தம். நம்ம ஜெபம் பண்ணணும், நமக்கு என்ன கிடைக்கும்? பரிசுத்தம் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. இப்போ நீங்க ஜெபிப்பதற்கு ஒரு வசனத்தை ஏற்படுத்தணும். எந்த வசனத்தெல்லாம்? மத்திய 7:7 ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். யோவான் 14:14 என் நாமத்தினால ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கணும். ஜெபம் பண்றதுக்கு ஒரு வசனம் கேட்ட அது, அதாவது இந்த வசனத்துல சொல்லிருக்கலாம் இது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஜெபம் பண்றது ஒரு வசனம் தான். மத்திய 7:7 ரெண்டு ஒரு வார்த்தை 2 7:7 சொல்லியிருக்கு. இன்னொரு வசனம் சொல்லுங்க அப்படின்னா யோவான் 14:14 சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னொரு வசனம் சொல்லுங்கன்னா மத்திய 18:18 சொல்லுங்க. இன்னொரு வசனம் சொல்லுங்கன்னா இறைமையா 33:3 சொல்லுங்க. இப்போ நான் எத்தனை வசனம் சொல்லி தந்திருக்கேன்? 4 வசனம். மத்திய 18:18, மத்திய 7:7, யோவான் 14:14, யோவான் 33:3, இறைமையா 33:3. கரெக்ட் தானுங்களா? அப்போ இந்த 7 வகையான நன்மைகள் நமக்கு வரணும்னு சொன்னாங்க. நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணால் நீங்கள் யாரு? ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள். ஜெபம் பண்ணாமல் இருந்தால் நம்ம யாரு? பாவிகள். நம்ம பாவிகளை வாழக்கூடாது. தீமை செய்கிறவர்களா வாழக்கூடாது. நன்மை செய்கிறவர்களாய் வாழணும். அடுத்த முறை நீங்கள் முன்னுக்கூட்டியே நீங்கள் டைம் தாங்க. 12 மணிக்கு கொடுத்துருங்க. 1 மணிக்கு நான் முடிச்சிடுறேன். சரிங்களா? இன்னைக்கு 1 மணிக்கு கொடுத்ததுனால 2 மணி ஆகிடுச்சு. சரிங்களா? ஆமாம். நாங்கள் வரும்போது எங்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கிறோம். இப்போ நாங்கள் வந்துட்டு போகிறதுக்கே எங்களுக்கு 4000 ரூபாய் செலவாகும். நாங்கள் 5 பேர் வாரம் வைக்கிறேன். அதுக்கு எவ்வளோ செலவாகும்? 4000 ரூபாய். எனக்கு 4000 ரூபாயில் எதுனாலும் கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கேன்னா கேட்க மாட்டேன். அல்லேலூயா. அவர்கிட்ட நான் கேட்டது சொல்லுங்க. சாத்தான் மூலம் தான் எங்கள் ஊர். சூப்பர், அருமை. எல்லாரும் கரந்தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அந்த ஊரில் நீ அடிச்சு துரத்தி வெளியே விட்டாங்க. அந்த ஊரில் 3 சபை கட்டி இருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம ஜெபக்கு குழு உண்டாகி இருக்கோம். அங்கே ஊழியர் கூட்டம் நடக்கு, ஆர்மீனியில் ஊழியர் கூட்டம் நடக்கு, கன்னியாகுமரி ஊழியர் கூட்டம் நடக்கு. எல்லா இடத்துலையும் நம்ம ஊழியக்காரங்க இருக்காங்க. உத்தரப்பிரதேசத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம ஊழியக்காரங்க இருக்காங்க. நம்ம ஐக்கியம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. தேவன் என்ன செய்வார்? நன்மையானது தருவார். அல்லேலூயா. இன்னொரு விஷயம், கடைசி வசனத்தை வாசித்து முடிச்சுங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் யோவான் 12:26. 12 யோவான் 12ஆம் அதிகாரம். வாசிங்க. நீங்க ஊழியம் செய்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் யாரை பின்பற்றணும்? அந்த ஊழியக்காரரை, அந்த ஐக்கியத்தை, அந்த மனுஷனை, அந்த பாஸ்டரை, அந்த ஸ்தாபனத்தை நம்ம பின்பற்றக்கூடாது. யாரை பின்பற்றணும்? இயேசுவை பின்பற்றுங்க.
ஊழியக்காரர்களை பற்றி தரக்குறவா பேசாதீங்க, அதுக்கு தண்டனையை அவங்க அனுப்பிச்சு போகணும். இல்லையா? நம்ம என்ன செய்யணும்? இயேசுவை பார்க்கணும், இயேசுவை பின்பற்றணும். இயேசு தான் நமக்கு மாடல், இயேசு தான் நமக்கு முன்மாதிரி. அல்லேலூயா. அவர் ஜெபிக்கிறவர். அவர் எப்படிப்பட்ட ஜெபம்? காலையில் ஜெபம் பண்றாரு, அதிகாலையில் ஜெபம் பண்றாரு, ராமுலுக்கும் ஜெபம் பண்றாரு, மாலையில் ஜெபம் பண்றாரு, வனாந்தரத்தில் போய் ஜெபம் பண்றாரு, சபையில ஜெபம் பண்றாரு, இருட்டோடு இருந்து ஜெபம் பண்றாரு. அப்போ அதே மாதிரி நம்ம ஜெபிக்கிறவர்களாய் மாறணுங்கிறத ஆண்டவர் பேசுறாரு. அவரை பின்பற்றுங்க. அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரர்களாகி நீங்கள் இருப்பீர்கள். அவர் இருக்கிற இடம் பரலோகம், அங்க நம்மளை கொண்டு வருவார். அவர் இருக்கிற இடம் சபை, பரிசுத்த ஸ்தலம், அங்க உங்களை பயன்படுத்துவார். அவர் இருக்கிற இடம் நன்மை செய்கிற இடம், அல்லேலூயா, அந்த இடத்துல கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். தொடர்ந்து வாசியுங்கள். ஊழியம் செய்தார். யார் கணம் பண்ணுவாங்க? பிதா கணம் பண்ணுவார். அல்லேலூயா. பிதா கணம் பண்ணுவார். இப்போ மனுஷாரையா ஸ்டாரையா இருக்கிறாரு. அவர் எனக்கு எந்த தீமை செய்தாலும் அவரை என்ன செய்யணும்? கணம் தான் பண்ணுவேன். என்ன செய்தாலும் அவர் என்ன கணம் பண்ணுவேன். அதே மாதிரி நீங்க பழையக்கூடாது. ஊழியம் செய்ய ஊழியக்காரர்கள் என்ன செய்யணும்? கணம் பண்ணுங்க, கணம் பண்ணுங்க. இல்லையா? ஒரு காரியம் சொல்லிட்டு அமைச்சிருக்கேன். திருவள்ளூர் மாவட்டத்தில் எங்களை பிரசங்கம் பண்ண கூப்பிட்டாங்க. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒரு நோட்டீஸ் எடுத்துட்டாங்க. நோட்டீஸ் அழகான ஒரு பேப்பரில் ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டாங்க, ஒரு அட்டையை எடுத்துக்கிட்டாங்க. நேராக நாங்கள் ஜெபிக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. பெருங்குடியில் ஜெபிக்கிறாங்க வந்தார். ஒரு ஆள் இல்லை, அவங்க ஐக்கியத்தில் இருந்து 5 பேர் வந்துட்டாங்க. வந்து எதுக்கே வந்தீங்க? உங்களை அழைப்பு கொடுக்க வந்தோம். எதுக்கு அழைப்பு கொடுக்க வந்தீங்க? ஊழியர் கூட்டத்துக்கு நீங்கள் வந்து செய்தி கொடுக்க வரணும். அதான் ஃபோனில் பேசிட்டோமே, அதான் நோட்டீஸை நாங்கள் பார்த்துட்டோமே. இல்லை, குணம் பண்ணும்படி உங்களை எடுத்து நான் இல்லையா? ஒரு கல்யாண கார்டு அடித்தா அவங்க வீட்டில் கொண்டு போய் கொடுக்க தெரியுமா? எதுக்கு கொடுக்குறோம்? எங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு நீங்கள் வாங்க, என் பையன் கல்யாணத்துக்கு நீங்கள் வாங்க, கணவன் பண்ணி கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்படி கொண்டு கொடுக்குற வீட்டுகளுக்கு அவங்க போகிறாங்க. அவங்க 1000, 2000, 10,000 என்ன செய்கிறாங்க? போய் செய்கிறாங்க. அல்லேலூயா. வடகத்தில் சாதாரண மக்களுக்கு இப்படி இருக்கும்போது நாம என்ன செய்ய ஊழியக்காரர்களை கணம் பண்ணுங்க. அல்லேலூயா. என்ன தீமை நடந்தாலும் நீங்க என்ன செய்யக்கூடாது? தீமை செய்யக்கூடாது, கணம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை இப்போ இவங்களுக்கெல்லாம் சால்வு போட்டாங்க. எதுக்கு சால்வு போட்டாங்க? கணம் பண்ணும்படியாக சால்வு போட்டாங்க. நீங்கள் ஒரு இடத்துல ஒரு சபையில் யாரையாவது நம்ம சால்வு பண்ணி என்ன செய்வீங்க? கணம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஊழியக்காரன் கூட்டம் நடத்துறதுக்கு மோகன்ராஜ் ஐயா அந்த இடத்த கொடுத்துருக்கிறார். எடுத்துக்கு கணம் பண்ணுறது. அல்லேலூயா. நம்மளெல்லாம் அவர் கணம் பண்ணுறார். அவரால் ஏண்ட காரியத்தை இங்கே என்ன செய்கிறாரு? செய்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவன் இன்றைக்கு நம்மிடத்தில் பேசியிருக்கிறார். எத்தனை பேருக்கு பிரசவம் உங்களுக்கு பேசியிருக்கு? பிடிச்சிருக்கு? உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு? புரிஞ்சிருக்கு? அல்லேலூயா. நன்மைன்னு சொல்றவங்களாம் அல்லேலூயா சொல்லுங்க. நன்மைன்னு சொல்றவங்களா ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தையின்படி தேவன் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார், நன்மையினால் உங்களை நிரப்புவார். ஆண்டவர் பேசினது எல்லாம் நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் நம்ம ஊழியத்துக்கு தான். அல்லேலூயா. நான் நிறைய பாட்டு எழுதியிருக்கேன், வயோதையும் பாடிக்கிட்டு அல்லேலூயா. கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசம் பலனை தரும். கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசம் தரும். நன்மை தருவார், நல்ல வாழ்வு தருவார். சொல்லுங்க, நன்மை தருவார், நல்ல வாழ்வு தருவார். நன்மைகள் உனக்கு தந்திடுவார், நன்மைகள் நமக்கு தந்திடுவார். கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசங்கள் பலனை தரும். கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசங்கள் பலனை தரும். Hallelujah. Oh, oh, oh.
ஆனந்தம் கைத்தடி பாடுவோம். ஆகாயா ஆனந்தம் கவலைப்படாதீங்க. உங்கள் ஊழியம் பெருகும், விரிவடையும். உங்கள் ஊழியத்தில் அநேக நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் மற்றவர்களுக்கும் என்ன செய்வீங்க? கொடுப்பீங்க. நான் சென்னையில் எனக்கு திருமணமான புதுசுல 3 வருஷம் என் ஒய்ஃபுக்கு ஒரு சேரி கூட வாங்கி கொடுக்க முடியல. ஆனால் இன்றைக்கு எல்லா ஊழியக்காரர்கள் உதவிகளுக்கும் அந்த சேரி கொடுக்கும்படியாக இவன் அப்படி செய்கிறான், நன்மை செய்கிறான். இது மாத்திரம் நிறைய காரியங்கள். அல்லேலூயா. அதை எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. ஏன்னு சொன்னால் என்னை நானே பெருமைப்படுத்த கூடாது. அல்லேலூயா. கர்த்தரை மாத்திரம் நாம் பெருமைப்படுத்த வேண்டும். எல்லாரும் எழுந்து நின்று ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுப்போம். நல்ல ஆண்டவரை எழுந்து நின்று ஒரு சின்ன ஜெபம் தயமாயிற்று. நல்ல தகப்பனே, உங்களுடைய ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் திருடுபடி ஊழியம் செய்கிறவர்கள் முதல் சபை நடத்துகிற ஊழியர்கள் வரைக்கும் எல்லாரையும் ஆண்டவரை நீ கரம் நீட்டி தொட்டு ஆசீர்வதியும். நன்மை உண்டாவதாக, பாதுகாப்பு ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தினால அல்லேலூயா ஆசீர்வாதம் ஜீவன் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தினால அல்லேலூயா பரிசுத்தம் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடக்கட்டும். உடைய நன்மைகள் அவர்களுக்கு கிடைக்கட்டும், பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும், குடும்பத்துக்கு கிடைக்கட்டும். ஆவி ஆத்மா சரீரம் உடைய கரத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். நீ கொடுக்கிற விதமாக இவர்களை மாற்றும், உயர்த்தும், மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். சகோதரிகளை, ஊழியம் செய்கிற சகோதரிகளை, ஊழியம் செய்கிற சகோதரர்களை, தலைவர்களை, சபை தலைவர்களை, ஊழியம் செய்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிக்கிறேன். குடும்பங்களை ஆசீர்வதி, வீடுகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த சபையை ஆசீர்வதிக்கிறேன். இந்த சபையின் பாஸ்டர் மனைவிய அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆத்மாக்கள் இங்கே வரட்டும், அற்புதம் நடக்கட்டும். ஆகவே பாஸ்டர் மனுஷாளர்களை ஆசீர்வதி, மகனை ஆசீர்வதிக்கிறேன். அப்படி சபையை ஆசீர்வதிக்கிறேன். எங்கெல்லாம் சபை நடத்துகிறார் முடிச்சொற்பவரை ஊழியர்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனந்தபுரி ஊழியர்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஊழியர்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவன் ஆசீர்வதிப்பீராக. எங்களோடு கூட வந்த ஆண்டவர் பேராயர் ஆண்டவரே அருமையான செல்லாமாவுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதியும். டாக்டர் வேதராஜ் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே பாஸ்டர் திருமணி அவர்களை ஆசீர்வதியும். இந்த இடம் உடைய ஆசீர்வாதத்தினால், நன்மையினால், பாதுகாப்பினால், மேன்மையினால் நிரப்பப்படும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். கரங்களை தட்டி தேவன் நாமத்தை Praise the Lord.